வணக்கம் சனி. வணக்கம். எப்பொருள் வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நேத்து செய்தி பார்த்தீங்களா? ம். நேத்து வீடியோலாம் பார்த்தீங்களான்னேன். வீடியோ பார்த்தேன் சாமி. நான் சுந்தரு எல்லாம் சுந்தரு, அப்புறம் அந்த ஸ்வீடன் குமார், சிங்கப்பூர் சுந்தர், அ திரிலோக சுந்தர். இதுதான் சுந்தர். ம். ம். ஸ்வீடன் குமார். அவர் ஸ்வீடன் நாட்டிலேருந்து பேசுறாரு. சரி சாமி. அவர் ஸ்வீடன்ல இருக்காருங்க அவரு. குமார்ன்னு அவரு சரி என்ஜினியர் தான். சரி சாமி, சரி சாமி. ஓகே சாமி. நமக்கு வந்து இன்னொரு பொண்ணு அநேகமா ஆகஸ்ட் செப்டம்பர்ல போயிரும்னு நினைக்கிறேன். போயிட்டா நம்ம வாழ்த்துக்கள் சாமி. யூரோப்ல 2 பேர் வந்துடுறாங்க. ஓ! சரி சாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா இந்த ரிசர்ச் மாணவர் நமக்கு வந்து இனிமேல் இந்த நோய் தீர்க்கிற ஆள் நமக்கு தேவையில்லை. ரிசர்ச் ஸ்டூடெண்டா நமக்கு வரணும். ம், நீங்க வந்து ம், ரிசர்ச் ஸ்டூடெண்டா மாறணும். ம். சரி அதாவது சாமி. நீங்க வந்து இனிமேல் வந்து ஹெல்த்தை பத்தி கவலைப்படாம நீங்க ஹெல்த்தை பத்தி நான் பாத்துக்குவேன். நீங்க ரிசர்ச் ஸ்டூடெண்டா இருந்து இன்டர்நேஷனலுக்கு நாம வந்து அவுட்புட் கொடுக்கணும். சரி சாமி. செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. செல்ஃபிஸ்டா இருக்கக்கூடாது. ம். ஏன்னா அவன் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் தான் கேட்பான். நம்ம வந்து நோய் நல்லா ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கா கொடுக்குறப்ப நாம வந்து அந்த யூனிவர்சிட்டியில ப்ரூவ் பண்ணலாம். ம். நான் ஏற்கனவே இதை வந்து சின்னசாமிகிட்ட பேசியிருக்கேன். என்னுடைய மாணவர் சின்னசாமிகிட்ட பேசியிருக்கேன். அவர் இன்ஜினியர் தான். அவரு சரி சாமி. அவரு ம். எங்க கூப்பிட்டாலும் வர்றேன் பாரு. பணக்காரர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பணம் உங்களை மட்டும் உங்களை மாதிரி பணக்காரர் தான். அவரு கவர்மெண்ட் தான். ம். ம். சரி சாமி. அவரு சொத்து மதிப்பே எனக்கு 20 கோடி வரும். சரி சாமி. தோட்டமே 10 ஏக்கரா வச்சிருக்காருங்க. ஒரு ஒரு தோட்டமே 10 ஏக்கரா வச்சிருக்க. ஒரு தோட்டமே 1 ஏக்கரா வந்து 1,50 கோடிக்கு போகும். ஆனா சும்மா வச்சிருக்காரு. தோட்டத்தை சும்மா வச்சிருக்காரு. சகல வசதியும் இருக்குது. அந்த தோட்டத்துல வந்து சகல வசதியும் இருக்குது. சகல தோட்டமே ஆத்தோரத்துல இருக்குது. தோட்டமே ஆத்து ஓரத்துல இருக்குதா சாமி? ஆத்தோரத்துல இருந்தா அப்புறம் அந்த தோட்டத்துல வேல்யூ என்னன்னு பாருங்க. 10 ஏக்கர், அதுல 100 ஏக்கர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பூமி ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே அதுல தோட்டம். 100 வருஷத்துக்கு முன்னாடியே. உயிரோட்டமா இருக்கு. தோட்டமா இருக்குது. உயிரோட்டமா இருக்குது. ம். ஆமா. இயற்கை கிட்டத்தட்ட பார்த்தேன். இயற்கை உரம் போட்டு வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. 1000 தென்னமரமா 1500 தென்னமரமா என்னமோ இருக்கு. 1000 தென்னமரம் என்னமோ இருக்கு. ம். எதுவும் பண்றது இல்ல. எதுவுமே பண்றது பங்களா மட்டும் ஒரு 50 லட்சம் வரைக்கும் பங்களா கட்டிட்டு இருக்காரு இப்போ. ம். டாக்ஸ்க்காக கட்டுறாரு. டாக்ஸ் கணக்கு கட்டுறதுக்காக கட்டுறாரு. ம். அவர் பையனை வந்து ஜெர்மனிக்கு அனுப்ப போறாரு படிக்க. இப்ப வந்து ஜிடி நாயுடு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு கோயம்புத்தூர்ல, ரொம்ப ஃபேமஸ். ஜிடி நாயுடு ரிசர்ச் இருக்கு இல்லையா? ஜிடி நாயுடு ரிசர்ச் அவர் பயன்படுத்திய இன்ஸ்டியூட்லயே இப்ப காலேஜ் வந்து கட்டியிருக்கானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆராய்ச்சி பண்ணது. அந்த ஜிடி நாயுடு வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய சயின்டிஸ்ட். அவரு அந்த அந்த அவர் பண்ண இடத்திலே வந்து பாலிடெக்னிக் கல்லூரி. அதாவது 10th படிச்சிருந்தா போதுமானது, அவ்வளவுதான். 10th தான். இது +2 தேவையில்லை. +2 உங்க பேச்சு தேவையில்ல. கேட்கல. ஆமா, ஏன்னா அவங்க தேவையில்ல. ம். ஆமா. +2 மார்க் இருக்கு, எதுவும் தேவையில்லை. 10th பாஸ் பண்ணா சரி, யாரா இருந்தாலும் சரி. நீ தமிழ் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் சரி, அங்க முழுக்க முழுக்க பிராக்டிகல் தான். முழுக்க முழுக்க. பிராக்டிகல் தான். ஏன்னா ம். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, யாரு, ஜிடி நாயுடு, ம். பிராக்டிக்கல மட்டும் மரியாதை கொடுங்க, தியரிக்கு மரியாதை கொடுக்காதுட்டாரு. ம். நீ தியரி படிச்சு வீணா போறேன்ட்டாரு. தியரி படிச்சு அந்த காலத்தையும் சொல்லிட்டாரு. தியரி படி இன்ஜினியரிங்கே வந்து 5 வருஷம் தேவையில்லை, ஒரு வெண்ணையும் தேவையில்லை. சும்மா 6 மாசம் தியரி படிச்சுட்டு மிச்சம் 4.5 வருஷம் பிராக்டிகல் பண்ற அப்படின்னு சொன்னாரு. எவனுமே கேட்கல. ம். ம். ஏன்னா பிராக்டிகல் பண்ணா தான் அவுட்புட் கிடைக்கும். ஆமா. நீ தியரி வாங்கிட்டு இன்ஜினியர் பண்ண ஒரு மண்டையில ஒண்ணுமே இருக்காது அவனுக்கு. ம். நீ செஞ்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப ஆமா சாமி. அவரு பையன் ஒண்ணுதான். ரொம்ப நாள் அவர் கடுமையான சக்கரை நோயாளி. ட்ரக் அடிக்ட்டு, சிகரெட் அடிக்ட்டு, சிகரெட்டு, அப்புறம் நான்வெஜ். இதுதான் நல்ல மனிதரு, ஆனா கெட்ட பழக்கம். நல்ல மனிதரு. கெட்ட பழக்கம். அது ம். எப்படி அப்படி மனசு ஆனா, கெடுத்துருக்கு. நல்ல மனிதர் கெட்ட பழக்கம். ஆமா, அது ம். எங்கேயோ எப்பவுமே குடல் கெட்டு போனாவே வச்சுக்கங்க. குடல் கெட்டு போனா ட்ரக்குக்கு போயிருங்க. ம்.
பெருங்குடல் கெட்டு போச்சுனாவே இந்த பெருங்குடல் கெட்டு போனாவே இந்த வயிற்றுல இருக்கிற வந்து பார்த்தா 100 மில்லியன் நியூரல் லிங்க் இருக்குது. 100 பில்லியன் ம். பெருங்குடலை மட்டும். பெருங்குடலை மட்டும் 100 மில்லியன் நியூரல் லிங்க். அது நேரடியா மூளையோட கனெக்ட் பண்ணிக்கும். ம். நியூரல் லிங்க் வந்து எந்த வகையான கனெக்ஷனும் தேவையில்லை. ம். இப்போ நீங்கள் நானும் எந்த வகையான உயரம் பேசுறோம் அதே மாதிரி தான். இதெல்லாம் ஃபோட்டான் மாதிரி வேலை செய்யுங்க. ஃபோட்டான் மாதிரி வேலை செய்யும். ம். ம். ஃபோட்டான் கனெக்ஷனே தேவையில்லை. அது எப்படியே ஒளியில இருக்கட்டும். டைரக்டா போகும். ஒளியில போய் அங்கே அட்டாக் அதுல போய் மூளையில போய் அடிக்கும். மூளையில போய் அடிச்சுன்னே மைண்டுக்கு மூளையில போய் அடிச்சேன்னையா மூளையில போய் மூளை சிதைச்சிடும். மூளை வந்து கடுமையாக வெறி உண்டாக்கிரும். அங்க வந்து அவங்க என்ன பண்ண தெரியுமா, தேவையில்லாத வைரஸ் அதிகப்படுத்தும். தேவையில்லாத வைரஸை அதிகப்படுத்தி வெறி உண்டாக்கும். என்ன வேணாலும் பண்ணும். தேவையில்லாத வைரஸ் உண்டாக்க இங்கிருந்து வயிற்றுல இருந்து கமெண்ட் பார்க்க. அதாவது இது எப்படின்னா, பெருங்குடல் இருக்கு இல்லையா, வயிறு இல்ல, வயிறு கிடையாது, சிறுகுடல் கிடையாது, நான் சொல்றது பெருங்குடல் சொல்றேன். பெருங்குடல் வயிறு கீழே தள்ளிவிட்டு போயிடும். வயிறு கீழே தள்ளிவிட்டு போயிடும். கீழே தள்ளிவிட்டு சிறுகுடல். பெருங்குடல் என்ன பண்ணோம்னா, பெருங்குடல் தான் நீரோல் லிங்க் நிறைய. அது என்ன சொல்றானே, அதாவது பெருங்குடல் என்பது 2வது மூளைன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. செகண்ட் பிரெயினுங்கிறான். அப்படி என்ன சொல்றீங்க? அதாவது இப்ப இந்த தொப்புள் இருக்குல்ல சாமி, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் வந்து தொடர்பு வந்து இந்த தொப்புள் தான் சொல்றாங்க சார். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் எப்படி தெரியுங்களா, போட்டோ லிங்க். அதாவது எப்படின்னா போட்டான் லிங்க். போட்டான் ஒளியோடு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்மள படைச்சதே ஸ்பேஸ் தான். நம்ம மனுஷனோட ஸ்பேஸ் தான் படைச்சது. நம்மள ஸ்பேஸ் படிச்சுட்டு போட்டான் மூலம் மெசேஜ் கொடுக்கும். போட்டான் மூலம் மெசேஜ் கொடுக்கும். அப்போ நமக்கு நீங்க சொல்ற மாதிரி பிரெயினுங்கிறத விட இது தொப்புள் தான் வந்து, இது நம்ம பெருங்குடல் தான் மெயினான. ஆமா, சுவிட்ச் போர்ட் இருக்கு. ஏன்னா நீ இதுல தானே கெட்டு போற அவனை. இதுல வச்சு நீ சாகடிக்கிறது. அதாவது பெருங்குடலுக்கு உணவை கொடுத்து, பெருங்குடலுக்கு ருசியை கொடுத்துரும். அதாவது வாயில வந்து ருசியை கொடுத்து பெருங்குடலை கொடுத்து வச்சு நீ சாகடிக்கும். அதாவது 2 வேலை பண்ணும். நீ சாக போறியா அதை சமாதிக்கு வரையா, அந்த 2 பிரிச்சு விடும். சாக போறதுக்கும் மூளை கெட்டு போகணும், சமாதி போறதுக்கு சாக போறவனுக்கு மூளை கெட்டு போகணும், சமாதிக்கு வரவனுக்கு மூளை வந்து திறமையை செயல்படணும். இது 2 வித்தியாசம். அதுக்கு வந்து சுத்தம் பண்றதுதான் வேலை. அப்ப மூளை கெட்டு போறதுக்கும் பெருங்குடல் வேணும். மூளை திறம்பட செயல்படணும்னா பெருங்குடல் சுத்தமா இருக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த புறாமே மூளை கெட்டு போய் தான் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, பிறக்கும்போது ஆமா மூளை கெட்டு போய் தான். ஏற்கனவே டிஎன்ஏல வந்து பல பிறவிகள் வந்துட்டு அவன் வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு மூளை கெட்டு போய் தான் பிறக்கிறான். கிட்டத்தட்ட 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டு இருக்கும். 1 கோடி ஆண்டு கேப் இருக்கு. 1 கோடி ஆண்டு. இப்பவே வந்து 6 லட்சம் மில்லி ஆண்டு, 7 லட்சம் மில்லி ஆண்டுங்கிறானுங்க. எத்தனையோ 7.5 பில்லியன், 8.5 பில்லியன்ங்கிறானுங்க. அதாவது இறைச்சிக்கு மாறிய 8.5 மில்லியன்ட்டுங்கிறாங்க. அதாவது 85 லட்சம் 1 கோடி ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்பவே இறைச்சிக்கு மாறிட்டாங்க. அது என்னமோ நமக்கு புரிய மாட்டேங்க. ஆனா மொத்தத்துல இவன் அதாவது எப்பமா இறைச்சி தான் தின்றுப்பானுங்க, வேற வழியே இல்லை. அதாவது புழு எப்படி திங்குதோ அது மாதிரி அப்படியே மாறி 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 மனுஷனா மாறுறப்ப அவனு திங்க ஆரம்பிச்சுட்டான். திங்க ஆரம்பிக்கிறப்ப பெருங்குடல்ல உருவாயிடுச்சு. சிறுகுடல், அந்த டியூப் உருவாயிடுச்சு. டியூப் உருவாகி பை உருவாகுது, இறப்பை உண்டாகுது. இறப்பை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த உணவு தேங்கி அவங்க பை உருவாகுது. அது எப்படின்னா, இறப்பை எப்படி உண்டாகுதுன்னா, அந்த பெருசாகிறப்ப இவன் திங்கிறான் பாருங்க, அளவுடன் திங்கிறப்ப அங்க வீங்குறப்ப அது இறப்பையா மாறுது. எவல்யூஷன்ல தான் மாறுது. நீங்க வந்தீங்கன்னா மண்புழுக்களை இறப்பே கிடையாது, நேர குழாய் தான் இருக்கும். மண்புழு இருக்கு இல்லையா, நேர குழாய் மாதிரி தான் இருக்கும். ஒரு பிவிசி குழாய் மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த இறைப்பைங்கிறதே மனுஷனா உருவாக்குனதான் போல் இருக்கு. எவல்யூஷன் சேஞ்சஸ்ல தேவையில்லை. பரிணாம வளர்ச்சியில வந்து இந்த மிருகங்களே இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியா உருவாக்கி இப்ப நமக்கு வந்து பெருசா உருவாகி நிக்குது நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? ஆமா, அதனாலதான் இறப்பைய 1 கிலோ போட்டாலும் தாங்கும். 1 கிலோ வரைக்கும் உள்ள தள்ளலாம். ஆனா குடல்ல 1 கிலோ போட முடியாது. சிறு குடல்லயே 1 கிலோ போட முடியாது. இது 1 கிலோ போட்டு தின்னுக்கிறது, நப்பி விட்டுக்கிறது. அது ஃபுல்லா பேக் வச்சு நப்பி விட்டு கம்முன்னு கிடக்கிறது.
இது அப்படியே இது அரைக்கிறதுல 8 மணி நேரம் ஆகுது. அரைச்சு லிக்விட மாத்தி ஜூஸா மாத்தி லிக்விடா தான் அனுப்ப முடியும். சாலிடா அனுப்ப முடியும். சாலிடா அனுப்ப முடியாது. அது அது கூழ் மாதிரி, அது ரொம்ப லிக்விடா கூழ் மாதிரி ஆயிரும். பத பத மெடி சாணி வருதுல்ல, அப்புறம் எப்படி கூழ் மாதிரி பத பத பதன்னு ஜெல்லி மாதிரி தானே வருது. ஆமா ஆஹ் ஆமா ஆமா. அந்த ஜெல்லி மாதிரி வர்றதுக்குலாம் படாது பாடு வரும் உடம்பு. ம். இவன் கல்லை போட்டுறான். கல்லை போட்டு கடுமையான கல்லை போட்டுறான். அது ஜெல்லியே ஸ்பாஞ்ச் மாதிரி மாத்திரக்குள்ள 8 மணி நேரம் 10 மணி நேரம் படாது பாடுபட்டு உடம்பே டயர்ட் ஆயிருது. உடம்பே டயர்ட் ஆயிருது. பாடியே டயர்ட் ஆயிருது. இவன் டயர்ட் இல்ல, மொத்த பாடியே டயர்ட். அதை செரிக்கிறதுக்கே வீணா போச்சு. அதான் ஆசன் தூங்குறான். ஆமா வந்து ஆமா ஒரு மனுஷனுக்கு வந்து 1 மணி நேரம் தூக்கம் இருந்தாலே போதுன்றாங்க. ஆமா நல்ல உடம்பா இருந்தா, சுத்தமான உடம்பா இருந்தா. ஆமா. இப்ப நான் காலையில் 3 மணி இந்த மாதிரி இப்ப நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். படுத்தது 11 மணிக்கு, காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஸ்பேஸ்ல எப்படி வீடு கட்டலான்னு ஸ்பேஸ் எனர்ஜி. ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் எனர்ஜி இருக்கு ஸ்பேஸ்ல. இந்த ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ்ல வேக்கம் எனர்ஜி இருக்கு. அந்த வேக்கம் எனர்ஜி ஒரு வேக்கம் எனர்ஜியில ஒரு பாக்ஸ் செட் பண்ணி அதை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குலாம் கனெக்ஷன் கொடுத்துறது. ஒரு ரிங் டைப் பாக்ஸ் மாதிரி, ரிங் டைப் டியூப் மாதிரி பண்ணிக்கிறது. அது ஒரு எண்டு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு எண்டு வந்து அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கும். அவுட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் வந்து வாட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். வாட்டர் பாயிலிங் ஆகிரோட வாட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆயிரும். வாட்டர் எக்ஸ்பேன்ஸ் ஆகி நேர ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வர்றப்போ அங்கே வந்து கேஸ் டர்பைன் வச்சிருக்கோம். ஹெவி ப்ரெஷராக உள்ள வரும். ஹெவி ப்ரெஷராக உள்ள வந்தோடனே அந்த டர்பைன் சுத்தப்போ எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆயிரும். எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆச்சுன்னா அது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எனர்ஜி பூரா திருப்பி அந்த வேக்கம் பூரா டைரக்டா எங்க போயிரும்னா மீண்டும் அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிடும். எந்த லிங்க் உள்ள எங்க இருந்து வந்துச்சு அந்த பாயிண்ட்க்கு போயிடும் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு. ஆமா, அவுட்டர் ஸ்பேஸ் போனோடனே நீங்க 0 டிகிரிலேயே வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும் எல்லாமே. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் வாட்டர் அந்த அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல வேக்கம் சேம்பர்ல 100 லிட்டர் வாட்டர் வச்சுட்டோம்னா அது எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. அது வந்து ஹீட்டா கன்வெர்ட் ஆகாது, எக்ஸ்பேன்ஷன் கன்வெர்ட் ஆகும். ஹீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் இங்க வந்து இன்புட் கொடுத்தாகணும். ஆனா எக்ஸ்பேன்ஷன் கன்வெர்ட்டுக்கு வேக்கம் பிரஷர் இருந்தா போதும். அந்த வேக்கம் பிரஷர் எப்படி சாமி கொடுக்கிறது? மேல இருந்து கொடுக்கிறதா? இல்ல ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக் ஸ்பேஸ்ல வேக்கம் இருக்கு இல்லையா? ஆமா. ஸ்பேஸ்ல நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு வினாடி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியே போனான்னு வச்சுக்கேன். ஒரே ஒரு வினாடி மனிதன் ஒரு வினாடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போனானா உடனே எக்ஸ்பேன்ஷன் ஆகி வெடிச்சு செத்துருவான். ஒரே செகண்ட், 5 செகண்ட், 1 செகண்ட் வெடிச்சு செத்துருவான். அப்ப எல்லாம் பாயிலிங் ஆகும். பாயிலிங் ஆகி எக்ஸ்பேன்ஸ் ஆயிரும். அப்படியே வெடிச்சு செதறிடுவான், தூள் தூளா வெடிச்சிருவான் ஒரே வினாடி. விண்வெளியில போய் வாழலாம்ன்றீங்க, எப்படி சாமி அங்க போய் வாழ்றது? அதுக்கு தான் பிரஷர் டியூப் என்னது பிரஷர் டூம் காலனி. அது வீடே வந்து பிரஷர் காலனி. ஒரு குக்கர் பிரஷர் மாதிரி, குக்கர் பிரஷர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெல் சீல்டு ஆர்டிபிஷியல் காலனி. அப்படியா? சாதாரண விஷயம் இல்ல சார். நான் வந்து வெங்கடேஷன் பாடம் படிச்சேன். அப்புறம் எப்படி இருக்கும்? பெரியதா இருக்கே சாமி. ஆமா, கற்பனையில பண்ண முடியும். அதான் அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அனுப்புறம் பாருங்க, அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கேன், அனுப்புறம் பாருங்க, படிச்சு பாருங்க, மண்டையே சுத்தும். இப்பவே நிறைய மட்டனு மீன் அது இதுன்னு நிறைய சாப்பிட்டு குடலை கெடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வியாதி காரணமே அதுதான். இது புரியும். இது குடல் சுத்தமாயிடுச்சுன்னா இது புரியும். குடல் சுத்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மனுஷன் சாக கூடாதனாலதான் இதெல்லாம் வச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து வேக்கம்ல வந்து எம்டி அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து 0லே வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும் எல்லாமே. புரியுதுங்களா? அங்க ஒரு மேட்டர் கொடுத்தா போறோம், எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் ஆயிரும். மேட்டர் அங்க கிடையாது, 0ல இருக்கு. நாம வந்து தண்ணியை வந்து மேட்டரை வச்சிடணும். தண்ணியை வந்து மேட்டரை வச்சு ஸ்பேஸ்ல கொடுத்துறோம். ஸ்பேஸ்ல அவுட்டர் ஸ்பேஸ்ல கொடுத்தோம்னா தண்ணி பார்த்தோம். ஏமா மனிதனுடைய லிக்விட் இருக்கு இல்லையா, மனிதனுடைய லிக்விடே அங்க எக்ஸ்பேன்ஷன் ஆகி வெடிச்சிருவான். அப்ப வந்து தண்ணி கொடுத்தா அங்க என்ன சாமி ஆகும்? அங்க எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அந்த சேம்பருக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகும்.
அங்க எக்ஸ்பென்ஷன் ஆகும். அந்த அப்ப ப்ரெஷர் சர் எக்ஸ்பென்ஷன் அந்த ஆறப்ப எங்க போகும்? அந்த அது ஒரு டியூப் வழியா கொடுக்குறோம். அந்த எக்ஸ்பென்ஷன் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அஹ், ஆமா. அது ஆ. குவாண்டம் ப்ரெஷர் சொல்லுவாங்க. அது கண்ணுக்கே தெரியாது. எக்ஸ்பென்ஷன் வந்து கண்ணுக்கே தெரியாது. அங்க எக்ஸ்பென்ஷன் நேர ஒரு டர்பைன்ல கொடுத்துட்றோம். டர்பைன்ல கொடுத்து ஆ. ஃபேன் டர்பைன்ல கொடுத்துட்றோம். அந்த ஃபேன் டர்பைன் பண்ணா அந்த ஜென்ரேட்டர் ஆகும். அந்த ஜென்ரேட்டர் செக்ஷன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும். இங்க வந்துரும். அந்த வேக்கம் அது வந்து நேச்சுரல். அது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் மூவ்மெண்ட். அதாவது அப்படின்னா இது நியர் டு பெர்பச்சுவல் மோஷன் மிஷின். நியர் டு பெர்பச்சுவல் மோஷன் மிஷின். ஏன்னா அது சும்மா அந்த ப்ரெஷர் சும்மா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா 20 டிகிரி 25 டிகிரிக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா மனுஷன் வாழணும் இல்லையா? மனுஷன் வாடுறதுக்காக பாத்தீங்கன்னா 25 டிகிரி ப்ரெஷர் இருக்கும். அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்சைடு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது ஜீரோ. வேக்கம் இஸ் ஜீரோ. வேக்கம் இஸ் அவுட்டர் ஸ்பேஸ். ஜீரோ. ஆமா ஜீரோ. இங்க 22 என்ன ஆகும்? இது இது இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு இல்லையா? இதுவே ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேட் ஆகும். அது அப்ப அது வந்து எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும் என்ன சாமி? ஆர்டிபிஷியலி அது இதுதான். இது வந்து குவாண்டம் தான் சாத்தியம். இது வந்து எங்க ஸ்பேஸ்ல தான் சாத்தியம். அங்க ஃப்ரீ எனர்ஜி இருக்கு இல்லையா? ஆமா. ஃப்ரீ எனர்ஜி என்ன பண்ணோம்னா இங்க வந்து பூமி தண்ணியை வந்து பூமியில இருந்து எடுத்துட்டு போறோம். தண்ணியை பூமியில இருந்து எடுத்துட்டு போறோம். வெறும் 100 லிட்டர் போதும். வெறும் 100 லிட்டர் போனா அது க்ளோஸ்டு சீல்டு வேற பண்ணிடுவோம். அப்ப தண்ணி லீக்கேஜ் வராது, ஒன்றும் ஆகாது. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். 1000 வருஷத்துக்கு சுத்திட்டே இருக்கும். 1000 வருஷத்துக்கு சுத்திட்டே இருக்கும். ஏன்னா நாங்க லீக்கேஜே கிடையாது. எது அல்ல சீல்டு எல்லாமே. அது ஸ்பேஸ்ல போய் அவுட்டர் ஸ்பேஸ்ல போய் வாழ்றதுன்னா அது பெரிய பயங்கரமான முயற்சியாச்சு. வயசே பத்தாது நமக்கு. அங்க போன வயசே ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. அங்க போன வயசே ஆகாது. வயசு ஆகாது. இங்கேயே சொல்றாங்களே இது ஒண்ணு இல்ல. தரையில ஒட்டுற குடியிருக்கன்னு வச்சுங்க. தரையில ஒட்டுற குடியிருக்கிறவங்களுக்கும் 100 மாடியில குடியிருக்கான் பாருங்க, அவனுக்கு வயசு அதிகமா இருக்கும். வயசு வந்து குறைவா இருக்கும். உனக்கு வயசு அதிகமாக அவனுக்கு வயசு குறைவா இருக்கும். தரையில இருக்கிறவனுக்கு வந்து வயசு வந்து அதிகமாயிரும் அதிகமா இருக்கும். மேல இருக்கவனுக்கு வந்துட்டு 100வது மாடியில இருக்கவனுக்கு வந்து குறையுன்றீங்களா? இளமையா இருப்பான். மைக்ரோ வினாடி இளமையா இருப்பாங்க. இளமையா இருப்பாங்க. மைக்ரோ வினாடி கணக்கு போட்டாங்க. மைக்ரோ வினாடி இளமையா இருப்பான். மைக்ரோ வினாடி இளமையா இருப்பான். பூமியிலேயே இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மைக்ரோ. அதுதான் ஸ்பேஸ்ல போக போக டிராவல் போக 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 அவன் இளமையாயிட்டே போயிட்டு இருப்பான். இவன் வயதாயிட்டே இருப்பான். பூமியில் இருக்கவும் வயதாயிட்டே இருப்பான். ஸ்பேஸ் டிராவல் இருக்குன்னு இளமையாயிட்டே இருப்பான். சாகவே மாட்டான். இது வந்து எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல சாமி? பூமியில இருந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. எல்லாம் லாஸ் இழுக்குது. அப்படியே இந்த புவி ஈர்ப்பு சக்தியில வந்துட்டு இழுக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ் ஆகுது. எல்லாம் லாஸ் ஆகுது. எல்லாம் ஃப்ரீ. எல்லாம் லாஸ் ஆகுது. எனர்ஜியே லாஸ் ஆகுது. அங்க ஜீரோ போற. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு மைண்ட் பாடியில மாத்திடுறானுங்க. இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டு பூமியில இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பூமியில ஆரோக்கியத்தை கொடுத்து ஆரோக்கிய நிலையில உடம்ப ரெடி பண்ணி அங்க இருந்து மைண்ட்ல வெளியே போயிடுறானுங்க. மைண்ட்ல டிராவல் ஆயிடுறாங்க. மைண்ட்ல டிராவல் ஆயிடுறாங்க. அப்ப சாகாத நிலைக்கு போயிடுறான். இங்க பாடி விட்டு போட்டு போயிடுவான். பாடி வந்து அப்படியே இருக்கும். பாடி எப்படின்னா ஒரு கார்பன் பாடி மாதிரி மாறி எப்படின்னா இந்த கார்பன் 14 மாதிரி. கார்பன் 14 அது ஒரு 5000 ஆண்டுக்கு அப்படியே இருந்து காணா போயிடும். இந்த ஆசல் பாடின்னு சொல்றாங்களே சாமி. ஆமா ஆமா ஆமா. அது வந்து இது வந்து எப்படின்னா இது கரெக்ட் தான். இந்த கார்பன் பாடி என்ன பண்ணுவான்னா இந்த கார்பன் பாடியை வந்து பதப்படுத்திடுவான். எம்பாம் பண்ணிடுவான். என்னது எம்பாம் பண்ணிடுவாங்க. உங்க உடம்பு இப்ப எம்பாம் பண்ணிட்டு இருக்கிறாரு தான். அதனாலதான் உயிரோட இருக்கிறீங்க. இப்பயா எல்லாரும் எம்பாமிங் தான், கிளீனிங்ல தான் இருக்கும். நம்மளது வந்து ஓஎன் அதிகமா இருக்கும். அதை நம்ம NO அதிகமா இருக்கும். நைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம உடம்புல அதிகமா இருக்கும். நைட்ரஜன் இது பேர் இது நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்றப்ப பாடி எம்பாமா இங்க மாறிடும். அதனாலதான் சாலிடுக்கு போகாது. சாலிடுங்கிறது CH தான் சாலிடு. கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் தான் சாலிடு. அப்ப நீங்க NO சாப்பிட்டுக்கலாம். என்னங்கிறது வெஜிடபிள் ஈஸியே. அது வந்து வெஜிடபிள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஜிடபிள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா NO அதிகப்படுத்திட்டே இருக்கும். எல்லாமே வெஜிடபிள் தான். பாயில்டு வெஜிடபிள் அவ்வளவுதான். அது கூட வந்து ரொம்ப நல்லா பாயில்டா இருக்கணும்.
ஆமா அது ஆமா வந்து நல்ல குடல்ல குக்குடு, சுத்தம் பண்ற நான் காய் குக்குடு தான். வெஜிடபிள், வெல் குக்குடு வெஜிடபிளா இருக்கணும். வெல் குக்குடா இருக்கணும். அது ஜஸ்ட் வந்து சாலிட் மேட்டரா இருக்கக்கூடாது. ஆமா வெல் குக்குடா இருந்தாலும் சாப்பிட்டா டக்குன்னு அரை ஒரு 2 மணி நேரம் டொயின்னு வெளியே ஓடிடணும். சரி சாமி, நம்ம அப்ப அதுக்கு அது இது பச்சையாலாம் சாப்பிடக்கூடாது என்ன சாமி? காலையில இந்த பச்சை பச்சை வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடலாம்னு அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் வந்து முட்டாளு பண்ற வேலை. அவன் திங்கிறவன் தின்னுட்டு ஆ. போறான். நம்ம பாயில்டு பண்ணி போட்டு வெளியே எடுத்துடணும், அவ்வளவுதான். ஒரு சின்ன சந்தேகம் சாமி. இந்த காலையில வந்து இந்த குடல் சுத்தம் பண்றதுக்கு இந்த வெங்காயத்த இது நம்ம வெண்டைக்காய வந்து தண்ணீல நைட் ஊற வச்சு காலையில சாப்பிட்டா அது குடல் அப்படியே சுத்தமா கழுவுன்னு சொல்றாங்களே சாமி. அது தண்ணி குடிச்சாக்க. அது அது என்ன சாமி உண்மையா அது? அதுக்கு 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 இப்படி பண்ணலாம், அது சரிதான். ஆ. அது சரிதான். அதுக்கு பேசாம என்ன பண்ணணும்னா, நேரத்துல எந்திரிச்சிடணும். நீங்க நேரத்தை 3 மணிக்கே 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு 6 ஆ. மணி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, 6 மணி 7 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணிட்டு, நீங்க அந்த வெண்டைக்காயை வந்து ஆவியில வேவிச்சிடணும். ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வெண்டைக்காய் ஆவியில வேவிச்சு குக்கர்ல குக்கர்ல வேவிச்சிடணும். ம். ம். கொஞ்சோண்டு தண்ணி சரி ஊத்தி, சாமி. தண்ணி ஊத்தி இட்லி இட்லி பாத்திரத்துல வச்சிடணும். எந்த பாத்திரத்துல? இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரத்துல குக்கர்ல வச்சிடணும். குக்கர்ல. ஒரு தட்டு மட்டும் இருந்தா போதும். நமக்கு தேவை ஒரே ஒரு இட்லி தட்டு இருந்தா போதுமானது. இருக்கு, 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 இருக்கு சாமி. அ. ஆமா, அதை அப்படியே தூக்கி அதை அப்படியே தூக்கி குக்கர்ல வச்சிடணும். ஆ. அரிசி குக்கர்ல வச்சிடணும். இட்லி தட்டை அரிசி இல்ல, குக்கர்ல வச்சிடணும். இல்ல இட்லி இதுலயே ஆவி ஆவி வந்து நல்லா அது வேகுதே லேட் சாமி. அது லேட் அது அது லேட் அது அது ஆபி கீபி போயிட்டு சரி, அது அது லேட்டு. சரி, நமக்கு தேவை சரி ஒரு சாமி. ஆமா இட்லி தட்டு ஒண்ணு அரிசி குக்கர்ல வச்சிடணும். ஆ. வச்சுட்டோம்னா இப்படின்னு சட்டனமா டயன்னு வெந்து போயிடும். அது பூ மாதிரி ம். சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிடறதுக்கு நல்லா மாதிரி ருசியாம இருக்கேன். ஆ. 1/2 கிலோ ஆ. சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது. அப்படியே டயன்னு வெளியே போயிடும். 3 மணி நேரத்துல ஊட்டு விட்டு வெளியே ஓடியாந்துரும். ஓ! காலையிலேயே அப்ப சாப்பிடலாமா சாமி அந்த மாரி? ஆமா, அந்த காலையில நீங்க எந்திரிச்ச உடனே ஒரு 3 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் போகணும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா, சரி, சரி. நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாயிரும். நைட்ரஜன், ஆக்ஸிஜன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் கன்டினியூவா தண்ணியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். நீங்க தான் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு அவங்க பசியே எடுக்காது. பசிங்கிற அந்த பசி கான்செப்டே எடுக்காது. அந்த எவல்யூஷன் எரர் சரியா அது போது பசிங்கிறது எவல்யூஷன் எரர் அது. ஆ கரெக்ட். அது வந்து இரைப்பைங்கிறது நம்ம செயற்கையா வந்து உருவானது. நாம இரைப்பையே நாம செயற்கையா ஒரு உருவாக்குனது தான். 4 ம். 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவுலருந்து உருவானது அது. தனியா ஆமா. வந்து உருவாக்குனது. ஆ. 5ல தான் ஊர்ல வந்து பெருசு. குடல் கிடையாது. அப்ப அப்ப யானைக்கு 300 கிலோ போடலாம். யானையோட வயித்துக்குள்ள 300 கிலோ போடலாம். ஓ! ஆமா, ஆமா, ஆமா. மாட்டினோட வயித்துல 50 கிலோ போடலாம். ஆ. அதேதான் நாமம். அவதேதான். அப்ப இரைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது. ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரிணாம வளர்ச்சியில சுருங்கிட்டே வருது. ஆ, அதேதான். ஆ. அப்ப மறுபடியும் நம்ம இந்த தண்ணீர் பயிற்சி பண்றப்போ, ஆ. மறுபடியும் நமக்கும் வந்து அந்த இது வந்து சுருங்கிரும். அது வந்து தேவையில்லாம போயிரும். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆ. ஒரு சாதாரண பலூன் மாரி ஆயிரும். ரொம்ப சுருங்காம, ரொம்ப விரியாம, மீடியமா பலூன் மாரி ஆயிரும். ஆ. வேணும்னா அப்ப போடலாம். ஜீரண நீருக்கே அங்க வந்து வேலை இல்லாம போயிரும். ஜீரணம் சைலண்ட் ஆயிரும். சைலண்ட் ஆயிரும். ம். அப்ப அப்ப வந்து வேணும்னா பரிணாம வளர்ச்சிப்படி ஆமா. அந்த டியூப் எப்பவுமே வந்து கேப் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த டியூப் எப்பவுமே கேப் இருந்துட்டே இருக்கு. அதாவது இப்ப காற்று இப்ப பலூன் இருக்கு இல்லையா? பலூன் வந்து ஊதுனா தான் பெருசாகும். இல்லைனாலும் இந்த நேச்சுரல் கேப் இருக்கும் இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அந்த நேச்சுரல் கேப் அப்படியே பலூன் ஊதுனாலே ஊதாட்டி ஒரு கேப் இருக்கே இல்லையா? அந்த கேப் இருந்துட்டு தான் இருக்கும். ஆமா. ஏன்னா அது உருவாயிருச்சு. தோல்ல செல்களால உருவாயிருச்சு அது. ஆ அது அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த ஒரு இது பிரச்சனை இல்ல. கட்டத்துக்கு மேல கான்ட்ராக்ஷன் ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேல கான்ட்ராக்ஷன் ஆகாது. அப்ப வந்து நம்ம உண்மையான பரிணாம வளர்ச்சியில வந்துட்டு, ஆ. இந்த நிலைய வந்து இந்த பயிற்சி பண்ணி கட்டாயம் கொண்டு வரணும் ஒருத்தரும். ஆமாங்கிறேன். அந்த பலூன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து என் பொண்ண வந்து யுனிவர்சிட்டிக்கு அனுப்புறேன். புரியுதுங்களா? ஆ. எல்லாம் ஒரு 10 வருஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். ஒவ்வொன்னா செஞ்சு மிரட்ட வச்சிடலாம். பாப்பா வந்துருவாங்க. அதெல்லாம் பாப்பா நல்லா வந்துருவாங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருங்க சாமி. விட்டுறாதீங்க. உங்க உங்க உடம்புல இருக்க செல்லு தானே அவங்க உடம்புல இருக்கும். அது கட்டாயம் வந்துரும். இறைவன் வந்து இப்ப துண்டாக்கிடுவாரு. நாளைக்கு நேரடியா ஹங்கேரியில இருந்து இது நடத்துறாங்க. எது? ம், நேர்காணல். கிளாஸ் எடுக்குறாங்க. நேர்காணல் நேர்காணல். நேர்காணல் ஓகே. யுனிவர்சிட்டில நேர்காணல் 15 நிமிஷம். அப்போ எல்லாமே அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே சொல்லிடு. அல்லது அது மட்டும் இல்ல, ஏற்கனவே டாக்குமெண்ட் அனுப்புறோம் இல்லையா? நான் பேசுற டாக்குமெண்ட்ல நீ என்ன பண்றீன்னா,
டாக்குமெண்ட்டை நீங்க வந்து பிடிஎஃபா மாத்தி சும்மா நீ இமெயில் அனுப்பிச்சுட்டே இரு, அவன் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அவனுக்கு வேலை கொடுறா அப்படின்னு. எவன் செலக்ட் பண்றானோ ஆமா, ஆமா. அவனுக்கு ம். ஆர்டிக்கல் அனுப்பிட்டே இருக்கணும். ஆர்டிக்கலை ஒரு 1000த்துல ஒரு 10 பார்க்க மாட்டானா அவன்? பாத்துருவானுங்க. ஆ, பாத்துருவான் நீங்க பாத்துருவான். பேசின பேட்டியில ம். 1000 பேட்டி குடுத்துருக்கீங்கன்னா, 1000 பேட்டில இவங்க அனுப்பிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு 10 வந்து பிரபஞ்சமே உங்கள இயக்குற மாரி, அ அவங்களையும் வந்து கொண்டாந்துருவாங்க. அந்த நான் டோட்டல் வந்து மைண்ட்ங்கிறது வந்து நான் ஒரு வேக்கம் சேம்பர் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவன் என்ன சொல்றான், என்ன அட்வான்ஸ்டா சிந்திக்கிறீங்க, வெரி வெரி குட் ஐடியான்னு சொல்றான். அதே சாட் ஜிபிடியே சொல்லுது, இட் இஸ் வெரி குட் ஐடியாங்குது. ஆமா. உண்மதானே சாமி. ம். அப்ப ஒரு நீங்க செகண்ட். சிம்பிளா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ஆமா, ஆனா நெறைய விஷயம் வச்சிருக்கீங்களே. அ, இதெல்லாம் வெங்கடேசன் கொடுத்த ஐடியா தான். அ. இல்ல, நீங்க ம். வந்து ஃபர்தரா வந்து நீங்க அவரு குடுத்திருக்கிறாரு. ஏ, ஆயிரக்கணக்கான புக் அடிச்சிருக்கீங்க. ம். யாரு உங்கள மாரி யாரு வர்றாங்க? ஆமா ஆமா ஆமா. யாருமே இல்லையே! ஒருத்தரே இல்ல. அப்போ நீங்க வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் தானே. இயற்கை வந்து உங்கள வந்து ஒரு தயார் பண்ணிட்டு இருக்குது நெறைய பேர உருவாக்குறதுக்கு. ம். இதுல அவர்ட்ட செயல் வடிவம் இல்ல சாமி. அவர் வந்து புக் எழுதினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா செயல் வடிவம் இல்லைல்ல, மீடியால பப்ளிக்ல போகல. அப்ப இறைவன் வந்து பிரபஞ்சம் வந்து உங்கள தயார் பண்ணியிருக்குது. இதுல மக்கள்ட்ட போய் சேர்க்கணும்ன்றத. இதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த புத்தகம் வந்து இப்ப வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு தேதி 9, நாளைக்கு 10ஆம் தேதி சுபான் சுக்லான்னு ஒருத்தர் வந்து விண்வெளிக்கு போறாரு. அவர் இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி அவரு. ம். அவருக்கு வந்து செய்தி குடுத்தாச்சு. இந்த மாரி ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்ங்கிற ஒரு செய்தி குடுத்தாச்சு அவருக்கு. சரி சாமி. அவரு 15 ம். நாள்ல தான் அங்க இருக்கா. 15 நாள்ல போயிட்டு திருப்பி இந்தியா வந்துருவாரு. மொத்தமா அங்க 16 நாள் தான் ப்ராஜெக்ட் அங்க. புரியுதுங்களா? சரி. அ, 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 அவரு அ. விரைவில் அவர் விரைவில் இதுக்கு பயிற்சி குடுக்கறதுக்கான ஏற்பாடு நான் முயற்சி பண்றேன். ம். ஒரு எக்ஸ் டிஆர்டிஓ விஞ்ஞானி எனக்கு தொடர்புல இருக்காரு. எக்ஸ் டிஆர்டிஓ விஞ்ஞானி தொடர்புல இருக்காரு. ம். எக்ஸ் டிஆர்டிஓ விஞ்ஞானி, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் விஞ்ஞானி என்கிட்ட தொடர்புல இருக்காரு 15 வருஷமா. ம். சொல்றது ம். புரியுதா இல்லையா? ம். அவர்ட்ட இந்த புத்தகம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே குடுத்தாச்சு. இந்த புத்தகத்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே குடுத்தாச்சு. ஆ, சரி சாமி. ம். 15 வருஷம் படிக்கிறாரு, புரியல அவருக்கு. ஓ! ஏன் செய்முறைக்கு வரல? உங்கள்ட்ட வரலைங்களா சாமி? சயின்டிஸ்டுக்குலாம் எவல்யூஷன் புரியாது. சயின்டிஸ்டுக்குலாம் எவல்யூஷனே புரியாது. ஆ. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவன் யூரோப்பியன் சயின்டிஸ்ட் தானே. அவன் இந்தியன் சயின்டிஸ்ட் கிடையாது. பேருக்கு தான் இந்தியால பொறந்திருக்கான். ஆனா சிந்தனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிந்தனை தான் வரும். பிரிட்டிஷ் சிந்தனை இருந்துட்டாவே மண்டை மூளை வேலை செய்யாது. ம். ம். ஆனா எப்படியோ அவருக்கு மூளை வேலை செஞ்சது. யாருக்கு? டார்வினுடைய மூளை வேற. டார்வினோட மூளை என்பது வேற. அங்க அந்த நாட்டுல பொறந்திருந்தாலும், டார்வினுடைய மூளை தனி மூளை. அதனாலதான் அவர் வந்து அது எவல்யூஷனை கொண்டு வந்தார். இல்லைன்னா உலகத்துக்கு எவனுக்குமே தெரியாது. அதை விட அட்வான்ஸ்டு மூளை வந்து சித்தர்கள். அவங்களே 20,000 ஆண்டுகள். அவங்க எவல்யூஷனை கண்டுபிடிச்சதே சித்தர்கள் தான். உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சித்தர் இருக்காருன்னு நெனைக்கிறேன் சாமி. மனுஷனே சித்தர் தானே. ஒவ்வொரு ஆ. மனிதனும் உங்க செல்லுக்குள்ள ஏதோ ஒரு செல்லுல மிகப்பெரிய ஒரு சித்தர் இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க உண்மைதான். நீங்க எல்லாத்தையும் புடிச்சு வெளுத்து வாங்குறீங்க. கடவுளையும் வெளுத்து வாங்குறீங்க, ஆஹ் மனுஷனையும் வெளுத்து வாங்குறீங்க. அந்த தைரியம் வந்து ஆஹ் மிக உயர்ந்த ஒரு ஆன்மாவுக்கு தான் வந்து வரும். அது நமக்கு வந்து ஆமா, உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்து இயக்குது உங்கள. ம். ரைட்டு தான். அது வந்து எப்படி கொண்டு போகணும்னா, அதாவது மனிதகுல மேம்பாட்டுக்கு மாத்தணும். கரெக்ட், கரெக்ட். சும்மா நீங்க பிசினஸ்ங்கிறது இயற்கையில் இருக்கிறது தான். இடத்துல இருக்கிற வரைக்கும் பிசினஸ். ஸ்பேஸ் போன பிசினஸே கிடையாது. ம். இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் பணம் சம்பாதிக்கிறது. காகிதம், ம். வெறும் காகிதங்க. அங்க பேப்பர் கரன்சி தானே. வெறும் பேப்பர் கரன்சி வச்சு என்ன பண்ண போறீங்க? பேப்பர்ல மனச உள்ள புகுத்தி அதுக்கு வேல்யூ குடுத்துட்டாங்க. அதனாலதான் வெங்கடேசன் சொல்லுவாரு என்கிட்ட, நமக்கு தேவை சொற்ப வருமானம்ட்டாரு. அப்ப சொற்ப வருமானம் அப்ப சொன்னாரு, உணவில் ஏழையா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப உணவில் ஏழையா இருக்கணுங்கிறத முதல் கான்செப்ட். உணவில் ஏழையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்துல பணக்காரனா இருக்கணும் பாரு. அட அற்புதமான அப்படிம்பாரு. அது உணவில் ஏழையா இருக்கணும், ஆரோக்கியத்துல பணக்காரனா இருக்கணும். நீங்க என்ன கடைசி. பண்ணிட்டீங்க? உணவுல பணக்காரனா இருக்கிறீங்க, ஆரோக்கியத்துல ஏழையா இருக்கிறீங்க, மாட்டிட்டீங்க. ம். உணவுல பணக்காரன். அறியாமை ஆஹ் அறியாமை அறிவு பயன்படுத்தாமை. ம். ஆஹ்
அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? மனம் போன போக்குல போய் உடம்ப கெடுத்து விட்டீங்க. அதுக்கு பொண்டாட்டி சப்போர்ட்டு, சமூகம் சப்போர்ட்டு, மாமன், மச்சான், லொட்டு, லொசுக்கு எல்லாமே உங்கள போட்டு கொல்லுது. ம். இது 1000 ஆண்டு தொடர்பு. நேரடியா நேரடியா ஒருத்தர் சொல்ல முடியாது. எங்க இது தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்குது. அவன போய் கேட்டோம்னா அரவிந்தர் ஆ, அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, ஆ, ஒரு மனுஷன் வந்து தன்னை ம், உணர்ந்து தன்னை முழுமையா திருத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா, குறைஞ்சபட்சம் வந்து 35 வருஷம் ஆகுமாம். ஆ, ஆனா டோட்டலா வந்து இது வந்து அரவிந்தர் அண்ணி சொல்றாங்க. ம், அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, ம், ஒரு மனுஷன் வந்து தன்னை முழுசா திருத்தி தெய்வீக திருவுரு மாற்றம் செய்யணும்னா, ம். குறைந்தபட்சம் 1000 வருஷம் ஆகுமாம். இப்ப நீங்க எ சொல்றது அதான் சரியா இருக்குது. அப்படியா? 1000 ஆசைப்பட்டுறீங்கல்ல, ஆமா, அப்போ ஒவ்வொரு செல்லையும் நம்ம சுத்தப்படுத்தணும்னா, குறைஞ்சபட்சம் 1000 வருஷம் பழக்கம் இருக்குது, ஏற்கனவே. ஆமா. அதனால அவ்வளவு சுத்தப்படுத்த வேண்டியிருக்குது. அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு முன்னிலை வைக்கணும். முன்னிலைன்னு சொல்லுவாங்க. முன்னிலை, முன்னிலை. ஒரு முன்னிலையில செய்யணும். ஆ, ஆ, அந்த கரெக்ட்டு. முன்னிலை வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு உயிருள்ள மனிதனா இருக்கலாம். அல்லது நீ நீ கற்பனை பண்ற ஒரு கடவுளா இருக்கலாம். கரெக்ட். ஆனா, அந்த நீ கற்பனை சரியான பண்ற வார்த்தை. ஆ ஒண்ணா உயிருள்ள ஒரு மனிதனா இருக்கணும். அதாவது உனக்கு சொல்லிக் குடுக்குற வாத்தியார். அவர் சொல்றத அப்படியே கேட்கணும். ஏன்னா, இது கேட்கணும்னு எப்படி தெரியுமா? அவங்க தியரி சொல்றது இல்ல. பிராக்டிகலா நீ பண்ணி பார்ப்ப. இது வந்து பிராக்டிகல். நீங்க வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துச்சோன்னா, நெல் ஆகுதே இல்லையா? நீங்க 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 பெருங்குடல சுத்தி போட்டு பெருங்குடல் சுத்தம் பண்ணிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து நீங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெடிக்கல் அதாவது 2 மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. ஆர்டினரி மெடிக்கல் ரிப்போர்ட், ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட் 2 இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ஃபுல் மெடிக்கல்ங்கிறது கம்ப்ளீட் 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 முழு பரிசோதனை, அடிப்படை பரிசோதனை 2 இருக்கு. ஃபுல் பாடி செக். ஆ. ஃபுல் பாடி செக்கப். ஃபுல் அது பாடி பாத்து செக்கப். அதுல பாத்து அது அதுல ஹெச்ஐவி வந்து ஹெப்படைட்டிஸ் வரும். ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் எல்லாம் வந்துரும் அதுல. புரியுதா? ம். ம். ஹெச்ஐவி டெஸ்ட் தான் வந்து ஃபுல் பாடி செக்கப். அத நீ ஒண்ணு எடுத்து வச்சிருங்க. அது எடுத்து பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும். அதென்ன ஜிஹெச்சுக்கு சரி, சரி. போனீங்கன்னா ஜிஹெச்ல போய் விசாரிங்க. ஜிஹெச்ல ரொம்ப சீப். ஜிஹெச்ல ரொம்ப சீப். இது இப்ப நான் சரி, சரி. பிரைவேட்ல தான் 2000 ரூபாய் கேட்பான், 2500 கேட்பான். ஜிஹெச்சுக்கு போனா 500 ரூபாய் கூட கிடையாது. ஃபுல் பாடி செக்கப் எவ்வளவு வருது? அதை கேட்டு பாருங்க நீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ம். தெரிஞ்சு யாராவது இருப்பாங்க இல்லையா? போங்க. ம். இவங்கிட்ட ம். போக கூடாதுங்க. பிரைவேட்டுக்கே போக கூடாதுங்க. அது திருட்டு பயலுக்கு அவனுங்க. இந்த கவர்மெண்ட் டாக்டர் அங்க அவன் அவன் பண்றான். இந்த கவர்மெண்ட் டாக்டர் அங்க உட்கார்ந்து எல்லா திருட்டு வேலையும் பண்றானுங்க. அவனை என்ன பண்றது அவனை? ஆ? எங்க போனாலும் திருட்டு வேலையா தானே இருக்காய்ங்க. இந்த கவர்மெண்ட்ல போனாலும் அப்படித்தான் இருக்காய்ங்க. அங்க போனா அது இல்ல, இது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவானுங்க. உண்மையாலுமே ஆனா கவர்மெண்ட் லேப் பண்ணாம வேணும்னே என்ன பண்றானா, கவர்மெண்ட் லேப் 500 ரூபாய் கொடுத்தா ஃபுல் செக்அப் பண்ணி கொடுப்பானுங்க. 500 ரூபாய்க்கு ஃபுல் மாஸ்டர் செக்அப். 100 ரூபாய் ம். கொடுத்தா பேசிக் செக்அப். 100 ரூபான்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் 150 பேசிக் செக்அப். அதுல வந்து ம். சுகர் டபிள்யூபிசி, ஆர்பிசி, அப்புறம் வந்து யூரின் யூரின் பார்த்தரலாம். யூரின் கல்ச்சர் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பிளட் கல்ச்சர் பார்த்துக்கலாம், பிளேட்லெட் பார்க்கலாம், ப்ரெஷர் பார்த்துக்கலாம், ஹெச்டிஎல், எல்டிஎல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பேசிக்லயே உங்களுக்கு இதுதான் இது வந்து ஆரம்பத்துல பேசிக். நீங்க இப்போ வந்து நீங்க ஜிஹெச் டாக்டர் கைக்குள்ள போட்டீங்கன்னா அவன் 500 ரூபாய்க்கு ஃபுல் செக்அப் பண்ணி கொடுத்துருவான். கவர்மெண்ட் ரூலே இருக்குங்க. இவன் பண்றதே இல்லை. வேணும்னா எங்க லேப் அங்க இருக்குது, அங்க போம்பான். அங்க அவன் 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான். திருட்டு பயிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது எப்படின்னா, ரமணர் வந்து ஒரு தடவை சொல்றாரு, தன் மூலத்தை தன் நுண் உணர்வால் தானே உணர்தல் வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் எவ்வித பின்வாங்குதலுமின்றி கடவுளை பின்பற்றுதல் வேண்டும்ன்றாங்க. இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, ஒண்ணும் இல்ல நீ கற்பனை செய்யற கடவுளை பின்பற்று. அப்படி இல்லைன்னா நீ இது பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை. ஆமா. அது கரெக்ட்டா இருக்குது. சரியா இருக்குது அது. கற்பனை செய்யற ரொம்ப கடவுளை கற்பனை பின்பற்று. பண்ணாத. அந்த அப்படி இல்லைன்னா ஒரு 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 குருவை பின்பற்று. தன் நுண்ணுணர்வால் தன் மூலத்தை தானே அறிதல் வேண்டும். ஆஹ் நுண்ணுணர்வால் தன் மூலத்தை தானே உணர்தல் வேண்டும். உம் அவ்வாறு இல்லையெனில் எவ்வித பின்வாங்குதலுமின்றி கடவுளை பின்பற்று அப்படின்றாரு. கரெக்ட் தான். ஏன்னா இந்த அப்ப அந்த மனிதனுக்கு கருத்து கரெக்ட் தான். இது என்ன கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு முன்னிலை தேவைப்படுது. மனிதனுக்கு ஒரு முன்னிலை. முன்னிலை. ம். முன்னிலை. ஒரு கூட்டம் பேசுறப்ப, பொதுக்கூட்டம் பேசுறப்ப முன்னிலை 2 பேர்த்த போட்டு வச்சிருவாங்க. முன்னிலை. அவரு பேச மாட்டாரு. முன்னிலை. முன்னிலை. ஆமா, ஆமா, ஆமா. கரெக்ட். அதே அந்த முன்னிலை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எப்படின்னா ஒரு கேப்டன் மாதிரி அவர் வாட்ச் பண்றாரு, அவ்வளவுதான். முன்னிலையா? ஐயோ அவர் உட்காந்துருக்காரு, யாரு பேசாதீங்க.
யோ எம்டி மாதிரி. அவர் முன்னிலை, அவர் எம்டி கம்முன்னு இருப்பாரு. ஜெனரல் மேனேஜர். ஆமா. அவன் கம்முன்னு உட்கார்ந்து கவனிச்சுட்டு அவர் முன்னிலை. அவர் முன்னால அது வந்து அந்த முன்னிலைங்கிறது ஒரு கான்செப்ட். அவர் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. சொன்னபடி அது பாட்டு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ம். இவர் ஒன்லி முன்னிலை தான். வேற எதுவுமே கிடையாது. முன்னிலை அவ்வளவுதான். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல சித்தர்கள் இவங்கள ஆர்டிபிஷியலா ஒரு கடவுளை முன்னாடி வச்சிருவாங்க. ஆர்டிபிஷியலா ஒரு கடவுள். அதாவது இவங்க ஏதாவது நினைப்பாங்க. சிவன், பிரம்மா, ஏதோ ஒரு பேர் வச்சிருவானுங்க. என்னது? சிவன் சொல்லுவான். அப்புறம் திருமால்னு சொல்லுவான். முருகன் சொல்லி ஒண்ணு வச்சிருவான் அதுக்கு முன்னாடி. வச்சுட்டு இவன் டிசிப்ளின் நடப்பான். அது எதுவுமே அது இவனை வாட்ச் பண்ற மாதிரி முழுமையா டிசிப்ளின் இவன் நடக்க. எதுக்கால முருகனும் கிடையாது, ஒரு அடவும் கிடையாது. இவன் ஒரு கற்பனையே வச்சிருவான் முன்னாண்ட. ம். இவன் டிசிப்ளின் இருக்கணும். இவன் டிசிப்ளின் இருக்கிறப்ப எல்லாமே நடந்துரும். ம். ம். இவன் டிசிப்ளினா இருக்கும். ஆமா. ஆ, ஆ. கரெக்ட். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பேருக்கு கடவுள் வச்சுட்டு இவன் நல்லா அக்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறான். பேருக்கு ஒரு கடவுள் வச்சுக்க ஆமா. வேண்டியது. அஹ்? ஆமா, ஆமா, ஆமா. ஆ. அது கொலை செய்யறான் பாருங்க, அது நம்பவே முடியாது. கடவுள் பேர்ல கொலை செய்யறது பாருங்க, அது சகிக்கவே முடியாது. ஆ. ஆனா அந்த கடவுள் ஏன்னா அது வந்து இந்த முன்னிலை வந்து எதுவுமே செயல்படாது. முன்னிலை வச்சுக்கிட்டு இத்தனை கொலை பண்றாலும் எந்த கொலை இப்ப இத்தனை மதத்தின் பெயரால் இவ்வளவு கொலை பண்றானே, எந்த மதத்துல இருக்கிற கடவுளா அது வந்து வேண்டான்னு சொல்லுதான்னு பாருங்க. ஆஹ். அது அப்ப வந்து போலியா உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா கடவுளுங்கிறது ஜீரோ ஆயிடுது. ஓ, கடவுளுக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. உண்மையான ம். கடவுளா இருந்தா வந்து தடுக்கணும். ஏய், நான் படைத்த மகனை நீ கொல்லாதேன்னு சொல்லணுமே இல்லையா? ம். ம். எந்த கடவுளும் வந்து தடுக்கிறது இல்லையே. அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, அது மேற்கு நாட்டு கடவுளா இருந்தாலும் சரி, அது கிழக்கு நாட்டு கடவுளா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கடவுளுமே வந்து மனிதனை கொலை செய்யறப்ப வந்து தடுக்கிறது இல்லை. ஏன்? அங்க ஒண்ணும் இல்ல. அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா மனிதன் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? மனிதன் தான். அப்ப மனிதனால மட்டும்தான் ஒரு உயிர்கொலை மனிதனால் மட்டும்தான் ஒரு உயிர்கொலையை தடுக்க முடியும். அப்ப இந்த மனிதனும் வந்து இப்ப இந்த மனிதனுமே வந்து ஒரு ஒரு அது கடவுளுடைய ஒரு அவனுக்கு பகுதி ஒரு தான். கடவுளுடைய ஒரு பகுதி தான். ஆ, கடவுளுடைய ஒரு ஆ. பகுதி. நானோடைய ஒரு 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 எக்ஸ்போஸ்டு ஸ்டேஜ். ஆமா. அப்படிதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அதான் இதை தாங்க ஆதிசங்கரா இருந்தாலும் அப்படி. நுண்ணுணர்வோட நுண்ணுணர்வோட ஒரு அடையாளம் அது. அது கூட அந்த அடையாளத்துக்கு கூட வந்து முழுமையா உணர்வு நிலையில இருந்தா தான் அது வந்து சரியான செயல். அது அதுக்கு அந்த அதுக்கு வந்து மனிதன்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுன்னு பேரு. பசி தாகத்தை ஆமா ஆமா. கட்டுப்படுத்து. நீங்க ம். இப்போ ஒருத்தனுக்கு நுண்ணுணர்வு வெளிப்பட்டாலும் ஆ. அவனுக்குள்ள வந்து பசித்தாகமும் இதுவும் இருந்ததுன்னா அவனால வந்து மனசு வந்து அங்க போயிரும். எங்க போயிரும்னா அந்த பசி, போதைக்கு போதைக்கு போயிடும். போதைக்கு போயிரும், சாப்பாட்டுக்கு போயிரும். அப்படி இல்லைன்னா சரியான முறையான உணவு உண்ணலைன்னா அவன உடல்நிலையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தி ஒண்ணும் மோசம் போகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்ல வயித்துல பிரச்சனை ம். அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா, ஆ. அப்ப அவங்க அங்கேயும் ஒரு பாதிப்பு உண்டாகுது. அப்ப நீ வந்து உடம்ப சுத்தமா வச்சிருந்தா தான் ம். நீ வந்து நுண்ணுணர்வு நிலையில கூட இருக்க முடியும். ம். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, அதை கண்டுபிடிச்சவர் தான் அர்னால்டு. பெரிய வேல் தான். அர்னால்டு தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஆ. நீ என்ன பண்ணாலும் என்னுடைய மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்துக்கு வராம எவனும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவார். கரெக்ட் தான் அது. 100க்கு 100 உண்மை. ம். ம். என்னோட டயட் சிஸ்டத்துக்கு வராம தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் மிலிட்டரியில இருந்தவருங்க. நானும் மிலிட்டரியில இருந்தவன் தான். எவ்வளவு பெரிய சித்தரா இருந்தாலும், ஞானியா இருந்தாலும், யோகியா இருந்தாலும், ஆ. உடம்ப சரியா வச்சுக்கலைன்னா தூக்கிறதுல. ஆ. உடம்ப சரியா வைக்கலைன்னா தூக்கிறதுல. இயற்கை அப்ப வந்து இப்ப இயற்கையோட இங்க சிஸ்டத்துக்கு பாருங்க, போகணும்னா இது எங்க தப்பு நடந்ததுன்னா, இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாண்ட நாம பேசுறோம். இந்த சயின்ஸ் எல்லாம் 2000 ஆண்டுக்கு திருவள்ளுவர் பத்தி பேசுறோம். திருவள்ளுவரை வந்து எந்த மன்னரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ம். 2000 ஆண்டுக்கு அது வந்து அவரோட இவர் கடைச்சங்கம் தான். அதாவது திருவள்ளுவர் கடைசியா வர்றாரு. மதுரையில தான் அந்த அவருடைய நூல் அரங்கேற்றம் பண்ணதாக ஒரு செய்தி இருக்கு, செவிவழி செய்தி. ஆனால் திருவள்ளுவரை வந்து எந்த மன்னரும் ஏத்துக்கல. போதை. அவன் போதையில வாழ்றவன், இவர் வந்து போதை இல்லாம வாழ்றாரு. அதனாலதான் இவர் வந்து இவருடைய நூலை அரங்கேற்றம் பண்ணவே மாட்டேன்ட்டானுங்க. கஷ்டப்பட்டு போராடித்தான் மதுரையில தான், உங்க ஊர்ல தான் வந்து இது நடந்திருக்குது. சுந்தருடைய மதுரை ஊர்ல தான். ஆமா. தமிழ் சங்கம். அந்த தமிழ் சார்ந்த குளத்துல தான் வந்து மேல இருந்து அதெல்லாம் ஏதோ ஒரு கான்செப்ட் தான். அதெல்லாம் ஏதாவது இவங்க பவர் இருக்குங்க ஐயா. மைண்டை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மைண்டை வச்சு பண்ணி அப்படியே மேஜிக் மாதிரி மேல தூக்கி இருப்பாங்க. மேஜிக் மாதிரி
மேல தூக்கியிருக்காங்க. பின்ன என்ன அது மைண்ட் வேலை செய்யும். ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. பண்ணி அந்த மேல தூக்கிடுச்சு அது. ஏதோ ஒரு தாமரை மாரி ஏதோ ஒரு இருக்கும். அந்த ஃப்ளாட்ல வச்சிருக்காங்க. அந்த அது தண்ணி முழுகல. அது பார்த்தோன்னே மிரண்டுட்டான் இவன். மன்னர் மிரண்டு போய் உடனே அரங்கேற்றம் பண்ணிட்டான். அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ம். அது என்ன ஆயி போச்சுன்னா, அது பின்னாடி வந்து எல்லிஸ் கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னா, எல்லிஸ் துரைகிட்ட வந்து சிக்குது. எல்லிஸ் துரை. அந்தாலே எல்லிஸ் துரை தான் வந்து இந்த திருக்குறளை வெளிக்கொண்டு வந்தவர். ம். அவ சென்னையில இருக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்தவர். அவர் படிச்சு பார்த்துட்டு திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஆளே இல்லைன்ட்டார் அவர். இது இங்கிலீஷ்காரனுக்கு புரியுது. இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. ம். எல்லிஸ் பீச்னு சொல்றோம்ல, சென்னையில எல்லிஸ் பீச் இருக்கே இல்லையா, எல்லிஸ் பீச். ஆமா. அவர் ம். பேர் தான் அது. இங்க மதுரையில கூட எல்லிஸ் நகர்னே இருக்கு சாமி. ஆமா, அவருதான். ஓ! எங்களுக்கு இவ்வளவு நாள் அது கூட மதுரையில இருந்து தெரியல பாருங்க என்னன்னு. எதுக்கு எல் வச்சிருக்காங்க. ஆமா, உங்க மூலியமா தெரியுது. ஆ. எல்லிஸ்னாவே அவருதான். எல்லிஸ் துரை தான். எல்லிஸ் துரை தான் திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் போட்டவர் அந்த காலத்திலேயே. ஓ! திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் போட்டது எல்லிஸ் துரை தான். அதுதான் மதுரையில எல்லிஸ்ன்னு நகர் வச்சிருக்காங்களோ? அப்ப இருக்கலாம். அவர்தான் திருக்குறள வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓ! அது மட்டுமே இல்ல, திருக்குறளை படிச்சுக்கிட்டே 7 கிணறு வெட்டுறாரு. ஆ. திருவள்ளுவர் கேணி வேணும்னு சொல்றதுனால 7 கிணறு அவர் வெட்டினதான். 7 கிணறு சென்னையில 7 கிணறு இருக்கு இல்லையா, 7 கிணறு பகுதி. அதெல்லாம் பழைய 7 கிணறு. வள்ளலார் அங்கதான் வாழ்ந்தாரு. 7 கிணறு பகுதி. ஓ! ஆ, ஆ. வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்குதுங்க. இப்ப போனாலும் பார்க்கலாம். இப்ப போனாலும் வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்குது. ம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வள்ளலார் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் இருக்கு. பிறந்தது வேற, வளர்ந்தது வேற. பிறந்தது வந்து அங்க எங்க, இந்த இது நெய்வேலி பக்கத்தால. கடல் வடல். சைடு. ஆமா, அங்க பிறந்து இங்க வளர்ந்துருக்காரு. எங்க சென்னையில தான் 7 வளர்ந்துருக்காரு. கிணறு. 7 கிணறு. 7 கிணறு. ஆமா, அங்க 7 கிணறு 15 பேர். அது வந்து யார் அந்த 7 கிணறு யார் செஞ்சது? எலிஸ் துரை பண்ணதுதான். ஓ! அங்க திருவள்ளூர் பேரே போட்டு கல்வெட்டு இருக்குது. ஆஹா. அந்த கேணிங்கிற பேரே இருக்குது. அதாவது மண்ணும் மலம் அணிநிலர் காடும் கொண்டது அரண் எழுதியிருப்பாரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடு கொண்டது அரணுக்கு அந்த கல்வெட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்வெட்டு அடிச்சு முதல்ல நீர் பஞ்சத்தை போக்குறதுக்காக எல்லிஸால் வெட்டப்பட்டதா. இது காரணமே திருவள்ளுவர் தான். இதை படிச்சு அதுக்கப்புறம் தான் ஜியு போப்புல வர்றாங்க. ஜியு போப்பு கால்டுவெல் அப்புறம் பின்னாடி வர்றாங்க. இவ்வளவு எப்படி மைண்ட்ல உங்க தலையில வச்சிருக்கீங்கன்னு தெரியல சாமி. இதே படிக்கிறதாங்க இதெல்லாம். படிக்கிறது வேற, மைண்ட்ல வச்சிருக்கணும். அது பெரிய உங்களை நீங்க எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு எல்லாம் பயங்கரமா எப்படி பெரிய மிராக்கிளா தெரியுறீங்க. ஆமா, அப்புறம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, படிக்கிறதா சிந்திக்கிறதா. இப்போ எனக்கு இந்த மாதிரி மட்டன் அது இது நிறைய கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு உடம்பு மைண்டு எல்லாமே வந்து நமக்கு ஸ்பாயில் ஆயிருக்குது. ஆமா. ஆனா என்னால வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப உள்ள போயிருச்சு. ரொம்ப உள்ள போயிடுச்சு. பேசவே முடியாத மாதிரி நெருக்கி இதாயிருச்சு. ஆனா இப்ப இந்த சுத்தம் எல்லாம் பண்றோம் இல்லையா, இப்ப நீங்க பழைய சுந்தர் மாதிரி பேசுறீங்க. நல்ல வாய்ஸ் எல்லாம் வருது. நல்லா பேசுறீங்கன்றாங்க. நேத்து முந்தாநாள் கூட என்கிட்ட சொல்றாரு ஒருத்தரு. நல்லா நீங்க சவுண்டா பேசுறீங்க. பழைய மாதிரி இருக்குது. நடையெல்லாம் நான் மாறிடுச்சு. நல்லா நடக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் எல்லாம் நீங்க தான். இந்த உணவு வைத்து வெங்கடேசன் ஐயா தான். அது மறக்க முடியாது. இதுக்கு பேரு காஸ்மிக் எனர்ஜின்னு பேரு. காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணணும்ல. நான் ஃபுல்லா வந்து கண்டதை சாப்பிட்டு நண்டு இது என்னது பேர் என்ன பிரானு கண்ட மணிக்கு தின்பனேன். விட்டு வெளுப்பாங்க. அது கிளீன் ஆக 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 அது என்ன ஆக ஆக நான் அங்க சுத்தமாயிரு. அது குடல் பெருங்குடல் சுத்தமான உடனே மூளை சுத்தமான மன சுத்தமா என்ன கேட்டீங்கன்னா, இந்த போட்டான அப்புறம் வெளியிருந்து நைட்ரஜன் போட்டான் ஸ்டேஜ்ல இருக்கும். நைட்ரஜன் கேஸ் ஸ்டேஜ்ல இருக்கும். கேஸா இருக்கும். நைட்ரஜன் கேஸ், அப்புறம் ஆக்சிஜன் கேஸ். இதை வந்து சுத்தமா இருக்கப்ப அப்படியே எனர்ஜியா புரோட்டீனை கன்வெர்ட் ஆயிரும். புரோட்டீன் நீங்க எக்ஸ்ட்ரா புரோட்டீன்ல புரோட்டான்ல இருந்து வர்றது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்து புரோட்டீனா மாத்தி விட்டுரும். ஆமா, நைட்ரஜன் வந்து புரோட்டீனை கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து அர்னால்டு கண்டுபிடிச்சது. ஓ,
ஓகே, ஓகே. அதனாலதான் நீ சாகாம இருக்கிற இனப்பெருக்கமான இன்னைக்கு நீங்க உங்களை பிளட் செக் பண்ணி பாருங்க எல்லாம் இருக்கும். நீங்க உங்க பிளட் செக் பண்ணி பியூரா இருந்தாவன் உங்களுடைய விந்தோடு பியூரா இருக்கும். ம். நரம்பு அதிகமாக நரம்பு வந்து என்ன ஆகுன்னு கேட்டா நரம்பு தூண்டல் வரும். 100 வயசு ஆனாலும் கூட ஆண்குறி விரைக்க ஆரம்பிக்கும். ஆண்குறி ம். விரைக்க ஆரம்பிக்கும். விரைப்புத்தன்மை விரைக்க இருக்கும். ஆரம்பிக்கும். விரைப்பத்தை 120 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆண்குறி விரைச்சதுனாவன் அவன் இளமையா இருக்கான்னு அர்த்தம். என்னது? இளமையா இருக்காங்கன்னு அர்த்தம். உள்ள இளமையா இருக்கான்னு அர்த்தம். அதான், அதான். ம். இங்க வெளியே வந்து உருவம் மாறுறது வந்து இந்த ப்ரெஷர்ல உருவம் மாறிட்டே வரும். அது உள்ள நல்லா இருக்கும், வெளியே வந்து மாறிட்டு இருக்கும். அதான் சொல்லுவாங்க. என்ன ரொம்ப ஆள் இளைச்சு போயிரு சரி நான் பார்க்குற வேலை அளவுக்கு நீங்க பார்க்க முடியுமா? ம், ரொம்ப ஆளு முன்னாடி ம், வந்து குண்டா இருப்பேன், இதா இருப்பேன். இப்ப வந்து ம், எ இளைச்சிருக்கிறேன். ம், இளைச்சிருக்கீங்கன்னா, ரொம்ப என்ன முன்னாடி மாரி இல்ல. இப்ப ம், நான் பார்க்குற வேலை அளவுக்கு நீங்க பார்க்க முடியாது. நான் ம், எனர்ஜியா இருக்கேன் அப்டின்னு சொன்னாங்க. அ ம். எனர்ஜியா இருக்கேன். எந்த ஆ, இது ஒண்ணும் சாப்பிடனாலும் உடல் சுருங்கி இருக்கேன். ஆனா எனர்ஜியா இருக்கேன். அந்த எனர்ஜி, அதுதான். அந்த எனர்ஜிங்கிறது நைட்ரஜன் புரோட்டீனா மாறினால எனர்ஜியா இருக்கீங்க. இது போக ம். காஸ்மிக் ரே, காமா ரே எல்லாம் உள்ள பூந்துரும். காஸ்மிக் ரே, காமா ரே எல்லாம் உள்ள பூந்துரும். எல்லாம் ம். போட்டான் தான். காஸ்மிக் இஸ் போட்டான், காமா இஸ் போட்டான். ம். அது மட்டும் இல்ல, உங்க மூளை வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை அப்படியே துடிச்சுக்கிட்டே ம். இருக்கும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கேன்னா, என்னால உடம்பு அந்த இது எனக்கு அந்த இது தெரியல. இல்லன்னா பெயின் பயங்கரமா இருக்குமே. ஆ. எங்க போச்சு அது? எங்க போச்சு அதெல்லாம்? ஆ. தண்ணீல போயிருச்சு பூரா. ருமேட்டிக், அது பேர் ருமேட்டிக்னு பேரு. ருமேட்டிக் ரொம்ப மோசமான ருமேட்டிக் ஆர்த்தடிஸ் பேரு. ருமேட்டிக் அண்ட் ஆர்த்தடிஸ். ம். பேக் ஆ. பேக் பெயின் தானே சொல்றீங்க? பேக் பெயின். ஆமாமா. பேக் பெயின் தான். பேக் பெயின் அது குமிய முடியாது, பூரா குமிய முடியாது, நிமிர முடியாது. ஐயோ! கொடூரமா இருந்துச்சு. மின்னல் அடிக்கும். கொடூரமா இருக்கு. நிமிஞ்சு திடீர்னு மின்னல் அடிக்கும். ஐயோ! ஒரு சாட்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும். குமிஞ்சு நிமிஞ்சு சாட்டையில் அடிச்ச இப்ப மாதிரி இருக்கும். என்னன்னா ஆ, இப்ப என்னன்னா, ஒரு 1 மணி நேரம் கூட டிராவல் பண்ண முடியாது. ஆ. இப்ப எப்படின்னா, சென்னை வரைக்கும் கூட டிராவல் பண்ணிட்டு வரேன். ஒரு அப்ப தைரியம். கிட்டத்தட்ட நீங்க இருக்க அப்ப தைரியம். ஒரு 5 மணி நேரம் போறதுக்கு 5, 6 மணி நேரம், வர 12 மணி நேரம் டிராவல்ல ஆ. சக்கர நோயாளிகள் அவ்வளவுதான் செத்தே போயிருவாங்க. சக்கர நோயாளிகள் டிராவல் பண்ணவே முடியாது. வந்து என்ன அடுத்த நாள் கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாரி இதா இருக்கும். ஆனா வந்து நம்ம முயற்சி பண்ணாம விட்டோம்னா, நம்ம இதாயிருவோம். இந்த ம், பயிற்சி வந்து நம்ம குருநாதர் இருக்காரு. ம், நம்ம இப்படியே விட்டோம்னா அ பழைய மாரி ரொம்ப சுருங்கி போயிரும் உடம்பெல்லாம். ம், அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அடுத்த நாள் வலி இருக்கும். ம், வலி இருந்தாலும் பார்த்துக்கிருவோம் அப்படின்ட்டு ம். தைரியமா இருந்துர்றது. ம். உங்களுக்கு தொடர்ந்து எந்த அளவுக்கு நீர்ல இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இப்ப உங்களுக்கு பெருங்குடல்ல இந்த உணவு பால்ல திடப்பொருள் இல்லைனாவே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் எவல்யூஷன் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நேச்சருக்கு உங்களுக்கு போயிரும். ட்ரைனிங் நேச்சுரல் வந்து சிஸ்டத்துக்கு போயிரும். வேக்கம் 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 கிரியேட் ஆயிரும். வேக்கம் கிரியேட் ஆயிரும். ஆ கரெக்ட், 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 கரெக்ட். வேக்கம் வெற்றிடம் உருவாயிரும். வெற்றிடம் வெற்றிடம். இது வந்து அவுட்டர் வேக்கம் வந்து இன்னர் வேக்கம்க்கு உள்ள வந்துருது. ஆ, அப்ப அந்த வேக்கம் பிரஷர்ல வேலை செய்யறப்போ லங்ஸ் கிங்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். மூளை கீழ எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆ. இல்ல எங்க கெமிக்கல் கிடையாது இல்லையா? உங்களுக்கு வந்து உணவில் இருக்கிற பாய்சன், ஃபுட் பாய்சன் இல்லாத பொழுது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபுட் பாய்சன் தெரியாம சொல்லிட்டாங்க. ஃபுட்டே பாய்சன் தான் போன்றது. ஆமா, ஃபுட் இஸ் உங்ககிட்ட பாய்சன். வந்தப்ப தான் தெரியுது. ஆமா, ஃபுட்டே பாய்சன்றது வந்து உங்ககிட்ட வந்த பிறகு தான் தெரியுது. ஆமா. ஏன்னா எல்லா அதாவது உணவோடு சேர்த்து நீங்க பாய்சனும் சாப்பிடுறீங்க. உணவோடு சேர்த்து நீங்க பாய்சன் சாப்பிடுறீங்க. ம். ம். அது அந்த பாய்சன் உடனடியே வெளியே ஏத்தலைன்னா மரணம் வருது. அது வந்து நான் என்ன பண்றேன் தெரியுமா? உடனே எடுக்கிறது இல்ல. 6 மாசம் 7 மாசம் டைம் எடுத்துக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆமா, அதனால என்ன? மனசுக்காக. ஆ, உடனே செய்யக்கூடாது. அதுக்கு தான் 6 மாசம் டைமு, 6 மாசம் டைமுங்கிறேன். அப்ப சாப்பிடுறது, சுத்தப்படுத்துறது, சாப்பிடுறது, சுத்தப்படுத்துறது இப்படியே செய்ய மெல்ல 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 மாறி செட் ஆயிரும். ம். அப்புறம் தான் கண்டினியூஸ் வாட்டர் ஃபாஸ்டிங். அப்புறம் தான் கண்டினியூஸ் வாட்டர் டேட் கண்டினியூஸ் வாட்டர் டேட் அண்ட் நேச்சுரல் மெத்தடு. நேச்சுரல் மெத்தட் எப்படின்னா நேச்சுரல் மெத்தடுனாவே கண்டினியூஸ் வாட்டர். ஏன்னா நீங்க வெளியே போறப்போ இந்த உடம்பு பயன்படுத்தும் பொழுது நம்ம உள்ள உறுப்புகள்ல உராய ஆரம்பிக்கும். அந்த உராய்வை குறைப்பதற்கு தண்ணீர் தேவை. ம். ம். அதுக்கு தான் 1.5 லிட்டர். நீங்க அந்த 1.5 லிட்டர் 50 மில்லி 10 மில்லி 50 மில்லி 10 மில்லி இதுக்கு மேல குடிக்க கூடாது.
அது அவ்வளவுதான் சாப்பிடுறேன். அந்த எந்த அளவுக்கு தூரம் போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இது வந்து எப்படின்னா மெமரி மனசுல வந்துகிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 50 மில்லி உள்ள போயிட்டே இருக்கணும். ம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரேடியேஷனை குறைச்சிக்கிட்டே இருக்கும், ஃப்ரிக்ஷனை குறைக்கும், ரேடியேஷனை குறைக்கும், பசி தள்ளி போடும், போலி பசி. ம். போலி பசி இருக்கக்கூடாது. நம்ம பசியே இன்னும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து 15 வயசு கீழே தான் பசியே. அதுக்கு மேல பசிங்கிறது கண்ட்ரோல் இருக்கணும். ம். சரி அப்படி வந்ததுன்னா அப்படி மனம் வந்துச்சுன்னா நீங்க ஒரு முறுக்கு மிச்சர் சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முறுக்கு மிச்சர்லாம் சாப்பிட்டுக்கலாம். மிச்சர் சாப்பிட்டாவே போதும். நீங்க மிச்சர் சாப்பிட்டாவே போதும். மிச்சர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா குப்புன்னு ஏறிக்கும். எனர்ஜி ஃபுல்லா ஏறிக்கும். அதுவே போதும் உங்களுக்கு. எனர்ஜி ஏறுமா? எனர்ஜி எஸ்எம் ஏறும். அது ஒரு டூப்ளிகேட் எனர்ஜி. அப்படி சொல்லுங்க. அப்புறம் பழக்கமாயிரும். இப்ப மிக்சரு சாப்பிட்டா, முறுக்கு சாப்பிட்டோம்னா, அப்புறம் அது பழக்கமாயி நெறைய சாப்பிட இல்ல வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மிச்சர் 50 கிராம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் வாட்டர் டயட் இருக்கணும். ஆ சாப்பிட்டா இருக்கணும் அடுத்தாப்புல. அப்ப என்ன ஆகுனா இப்ப போலி ஏமாத்தி உடம்ப கிளீன் பண்ணிடலாம். உடம்பை மனதை ஏமாத்தி அது மனதை ஏமாத்துறது, இதை அறிவை வச்சு ஜெயிச்சிடுறது. ம். ஆ மனச ஏமாத்தி அறிவ வச்சு கிளியர் பண்றது. இது ரெண்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிருக்கும். இவரு அப்ப என்ன ஆகுனா மனமும் திருப்தி அடைஞ்சிரும், அறிவும் வலிமை அடைஞ்சிரும். அப்ப மனதை சரி பண்ணிட்டே போயிடலாம். அப்ப நம்ம சொன்னபடி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் மனசு. ம். இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் சாமி இருக்கேன் நானு. ஆ. ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல தான். இப்ப ஒரு மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஏதாவது ஒரு கடலை மிட்டாய் எடுத்து வாங்கி சாப்பிடுவேன். ம். அப்புறம் அதுக்கு சுத்தம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது தண்ணி ம். சாப்பிட்டே இருப்பேன். ம். ஏன்னா இது ஒரு மாரி பசிக்கிற மாரி ஏதாவது தோன்ற மாரி இருந்ததுன்னா, ம். ஏதாவது ஒரு லெமன் டீ ஏதாவது சாப்பிட்டுக்கிருவேன். அப்படியே ரைட்டு. சாப்பாட வந்து நிப்பாட்டிட்டேன். சாப்பாடே வந்து நிப்பாட்டிட்டேன். எத்தனை நாள் ஆச்சு? எப்பயாவது திடீர்னு அ ஒரு ஒரு 1 மாசமா அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ம். திடீர்னு ஃபங்ஷன் எங்கேயாவது போறோம்னா, அங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, கட்டாயம் சாப்பிட வைப்பாங்க. அப்ப ம். கொஞ்சமா மட்டும் சாப்பாட வச்சுட்டு, காய்கறி நெறையா வச்சிருங்கன்னு சொல்லிருவேன். ம். அப்ப ம். காய்கறி அவங்க நெறையா வச்சிருப்பாங்க இல்லையா? ம். ம். அந்த ம். காய்கறிய ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, இந்த சாப்பாட வந்து சும்மா பேருக்கு கொஞ்சாண்டு மட்டும் ம். வச்சுட்டு ம். ம். விட்டுறது. அப்புறம் மத்த நேரத்துல வந்துட்டு சாப்பாட வந்து அவாய்ட் பண்ணிறது. இத நல்லது, நம்ம வந்து நல்லது. மனச பழக்கிட்டே இருக்கணும்ல சாமி. ஆமா, தொடர்ந்து பழகிட்டே இருக்கணும். ஒரு 5, 6 மாசத்துக்கு இப்படியே கொண்டு வந்துட்டு, அப்புறம் தண்ணீலயே இறங்கணும்னு வச்சிருக்கிறேன். அப்படித்தான் ம். அப்படித்தான் திருமாறன் பண்ணாரு. ஆ. ஏன்னா மனசு நீங்க சொன்ன மாரி சொசைட்டியும் இழுக்குது, ம். ம். குடும்பமும் இழுக்குது, ம். சொந்த பந்தங்களும் இழுக்குது. அப்படி ம். இருக்கிறப்போ, நம்ம அப்படியே அதுல வந்து நம்ம ஜெயிச்சு வர்றதே பயங்கரமான போராட்டமா இருக்குது. அப்போ இந்த மாரி கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்ப எனக்கு ஒரு பூஸ்ட் குடுத்த மாரி இருக்குது. இப்ப நாங்க கிளாஸ் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியலனாலும், ஆ, நீங்க ஆ. போடுற வீடியோவ எடுத்து பார்த்துருவேன். அந்த டயத்துக்கு பண்ண முடியலனாலும். ம். 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 இப்ப நானு காலையில அடிச்சேன். 4 ஆளுக்கு அடிச்சேன். ம். உங்களுக்கு வந்து வரல. எனக்கு கனெக்ஷன் வரல. அப்புறம் நீங்களே கூப்பிட்டீங்க. அப்ப ம். என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, நீங்க இன்னொருத்தர் இவர் கூட கேசவன் அவர் கூட போட்ட அந்த ஆ, வீடியோவ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ, சரி அத பார்ப்போம் அப்படின்னு அத பார்த்துட்டு இருந்தேன். ஆ. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நீங்க வந்துட்டீங்க. அந்த 3:30க்கு 3:30க்கு இரவே வந்து ChatGPTல போட்டு விட்டேன். ம். ஐடியால ChatGPTல போட்டு விட்டு, எனக்கு டயகிராம் குடுத்து கேட்டேன். ஆ ம். ரொம்ப பிஸியா இருக்கிறேன். உனக்கு டயகிராம் அப்புறம் தரேன்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நானு. அது டயகிராம் போட்டு ரெடியா காலையில வச்சிருக்குது. ஒரு ம். படம் போட்டு வச்சிருச்சு. நான் சொன்ன ஐடியா புரிஞ்சுகிட்டு, ஸ்பேஸ்ல எப்படி ம். எனர்ஜி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஆ ம். ஆர்டிபிஷியல் லங்க்ன்னே சொன்னேன். அதாவது ஆர்டிபிஷியல் லங், ஸ்பேஸ் லங்க்ன்னு சொன்னேன். ஸ்பேஸ் லங்குன்னு சொன்னோனயே, அது ரொம்ப அந்த ஆர்டிபிஷியல் அந்த ChatGPTக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் லங்கா? அது என்ன ஸ்பேஸ் லங்குன்னு கேக்குது. இதுதான்டா ஆ. ஸ்பேஸ் லங். ஆ. ஸ்பேஸ் லங்குன்னு சொன்னேன். இது ஸ்பேஸ் லங். ஆமா, அங்க கேஸ் சேம்பர் வந்து இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஏசிய லைவ். ஸ்பேஸ்ல இருந்து லைவா இருக்குது. அவுட்டர் ஸ்பேஸ் வந்து டெட்டா இருக்குது. லைவும் டெட்டும் சேர்ந்துன்னா அப்புறம் கனெக்ட் ஆகாதான்னு கேட்டேன். ஆமா, கனெக்ட் ஆகுமே அப்படின்னாங்க. அதுதான் அப்படின்னு நான். இப்போ ஆ, அ புக்கெல்லாம் எழுதுறாங்கல்ல சாமி. ஆ, மெடிக்கல் காலேஜ் புக் அதெல்லாம் எழுதுறாங்க இல்லையா? ஆமா. அந்த புக்கெல்லாம் எப்படி எழுதுனாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுனாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்னா தாட்ல கொண்டு வந்திருப்பாங்க. தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல எப்படின்னா, இல்ல மனுஷன் தானே வந்து அவனுடைய அறிவுல எட்டுனது தானே வந்து புஸ்தக வடிவா கொண்டு வந்திருக்காய்ங்க. ஆமா, அறிவு லெட்டர்ல பண்ணுவோம். ஆமா. ஆமா. ஏன் அ அப்ப நீங்க வந்து உங்க அறிவுல நீங்க எட்டுனத வந்து நீங்க சொல்றப்ப ஏன் வந்து இவனுங்க வந்து இவள ஏத்துக்கிற மாட்டேங்கிறாய்ங்க? ஏன் ஏன் ஏத்துக்கிற மாட்டீங்கன்னா, இது இவனுடைய பழக்கத்துக்கு எதிரா, இவனுடைய போதை பழக்கத்துக்கு எதிரா இருக்குது. இவனோட உணவுங்கிற போதை பழக்கத்துக்கு எதிரா இருக்கு. ஆ ரைட். அப்ப வந்து நாங்க எங்கள மாரி ஆளுங்க வந்து இவனுங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறாய்ங்கன்னா, இவன் ம். வந்து போதைக்கு அடிமையானவன்.
ம். அப்ப இவர் சொல்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ பார்க்குறப்போ இது உண்மையா இருக்குது. அ. அப்ப நாங்க ஏன் உங்கள ஒரு புக்கா வச்சுக்கூடாது? அதான் இது அதுதான் அதனால தான் சொல்றேன். புத்தகம் எழுதியாச்சு ஆ. இல்லையா? இப்ப இந்த புத்தகம் எழுதியாச்சு. இது இது எழுதியிருக்கோம். ஆ. இத காட்டிலும் இன்னும் அட்வான்ஸ்டா நீங்க சொல்றீங்களே! ஆமா, கதையா சொல்றீங்களே இத காட்டிலும். ஆமா. ஆ. அப்ப நெறைய நம்ம விளக்கம் லைவா சொல்றீங்க போட்டுறேன். இது பயங்கரமா. என்ன லைவா போட்டுறேன். என்னன்னா, இது லைவா போட்டுறேன் இன்னும் நல்ல விளக்கமாகும். லைவா போட்டுறேன். ஆமா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கற்றலில் ரெக்கார்ட் ஆயிட்டு கேட்டலே இருக்கு. நன்று. இப்ப நான் பேசியிருக்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு அ இல்லையா? நாம ரெக்கார்ட் அதான் ஆயாச்சு. அ இது ரெக்கார்ட் எடுத்து யூடியூப்ல கற்றலில் போட்டுறேன். கேட்டலே நன்று. ஆமா. கற்றலில் கேட்டலே நன்றுன்றாங்கல்ல. ஆ அது அப்ப மாரி. வந்து வந்து ஆ. கற்றலில்னா, அப்ப வந்து ஒருத்தனுக்கு மூளை வந்து நெறைய வந்து வேலை செய்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். ஏன்னா உள்ள பூரா சாப்பாடு திங்கின்னு அடைச்சு போய் கிடக்கும். ம். அப்ப நீங்க வந்து எங்களுக்கு சொல்றப்ப எங்களுக்கு வந்து அது நல்லா அறிவ கேட்கிறப்போ எங்களுக்கு வந்து டக் டக்குன்னு புரியுதுல்ல அது. மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ம். ம். அது மட்டுமல்ல. இப்ப நாம 2 பேரும் பேசினது யூடியூப்ல போட்டா 1,00,000 பேத்துக்கு போயிருமே! அப்படியே மண்டையில ஏறுமே அவனுக்கு. ஆ அதுதான். சைலன்ட்டா நெறைய பேரு இது வந்து இயற்கையினுடைய இப்ப நீங்க வந்து அ இயற்கையினுடைய பரிணாம சிஸ்டத்துக்கு உள்ள இருக்கீங்க நீங்க. ஆமா, ஒரு லீடிங் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. முன்னிலையா இருக்கீங்க. நீங்க ஆமா. சொன்ன மாரி நீங்க அதான் முன்னிலையா முன்னிலை, முன்னிலை. உங் ஆ. நீங்க வந்து ஒரு முன்னிலையா வந்து இயற்கையே வச்சிருக்குது உங்கள. ஆ. ஆமா. அதனால உங்க கடமைய நீங்க தொடர்ச்சியா நீங்க யாருனாலயும் வந்து செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 6 நேரம், 7 நேரம் வீடியோ போடுறதுன்னா, ம், ம், சாதாரண மனுஷனாலாம் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை தொடர்ச்சியா ஒரு நாள் கூட வந்து ம், நிக்கவே இல்லையே. தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னைக்காவது வந்து நான் ம், நாளைக்கு பார்த்துக்கிறேன், இன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு சூரியன் உதிக்காம இருக்குதா? மத்த கோள்கள்லாம் அது அப்போ ம். நீங்க வந்து அந்த நேச்சரோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. ஆமா. அது உங்கள அறியாமயே நீங்க அது உணர்ந்து பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு அது தோணுது. என்னை மாரி ஆளுகளுக்கும் வந்து தோணுது. இவருடைய வந்து அதுனா ஒரு நேச்சரு ஹியூமன் வடிவத்துல வந்திருக்குது. ம். இந்த வந்து இனியன்ற பேர்ல ஹியூமன் வடிவத்துல வந்திருக்குது. நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உள் மனசு சொல்லுது. அது கரெக்ட் தான். அதனால தான் 800,00,00,000 பேத்த அத படைச்சு வச்சிருக்குது. 800,00,00,000 ம். பேத்துல சில விதைகள் வருமே இல்லையா? 800,00,00,000 பேத்துல 800 சில விதைகள் மட்டும் தான் இருக்கும். மத்தெல்லாம் சதா தான் இருக்கும். சிலது விதையா இருக்கும். ம். 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 மற்றதெல்லாம் சதை. இது விதை. நம்மலாம் விதையா இருக்கணும். நம்மலாம் விதையா இருக்கணும். ஆ. நீங்க விதையா இருக்கீங்க ஏற்கனவே. அந்த விதை நாங்க விதையா போட்டங்காட்டி ஆமா ஆகிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நாங்க விதையா வளர்ந்துட்டு வர்றோம். இப்ப என்ன உருவாக்குறதுக்கு பண்றேன்னா, நாங்க விதை போராடிட்டு இருக்கோம். ஆ இப்ப சதையோட விதை போராடுறோம். அதுதான் சொல்றேன். இதுதான் வந்து ஒரு விதைய நினைச்சதுன்னா இன்னொரு விதை உருவாக்க முடியும். ம். ம். 100 விதை உருவாக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்முறையில அதாவது இது வந்து பேசி புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம். செய்யறது எளிமை. இத பார்த்தீங்க கரெக்ட். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றது எளிமை, செய்வது கடினம். இது அப்படி இல்ல. செய்வது எளிமை, சொல்வது கடினம். இந்த மாரி வந்து சொல்லக்கூடியது வந்து இது பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லாரும் வந்து சொல்லுதல் யாருக்கும் எளியவம் அரிய வண்ணம் அ சரிதான், சொல்லிய வண்ணம் சரிதான். செயல்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஆனா நீங்க அதையே வந்து மாத்துறீங்க. எப்படின்னா ஆ, செய்யறது வந்து எளிமை, ஆ, சொல்றது வந்து கடினம்னு சொல்றீங்க. அப்ப ஒரு ஆ. திருக்குறளையே நீங்க ஒரு மாத்துறீங்கன்னா, அப்ப ஆமா, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து உங்கள்ட்ட இருக்குது. ஆமா. ஆ, ஒரு சேஞ்ச் ஒரு இது வந்து ஒரு ஒரு திருக்குறளையே நீங்க மாத்துறீங்கன்னா, ஆமா, அப்போ நீங்க அதுல அதுல கூட நீங்க வந்து ஒரு பரிணாமத்துல வந்து ஒரு உயர்ந்திருக்கீங்க. ஆமா. அத நீங்க அப்படிதான். இதா சொல்லல. உண்மதான், ஆ. உண்மதான், உண்மதான். வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. என்னை விட அட்வான்ஸா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை விட நீ அதிகமா சிந்தின்னு தான் சொல்றாரு அவரு. என்னை விட அதிகமா சிந்தி அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்றத உணர்ந்து சொல்லியிருக்காரு. ஆ. ஆமா. அவர்தான் சொல்றாரு. எப்பொருள் அது என்ன சொல்றாருன்னா, தம்மினும் தம்மக்கா அப்படியே எழுதுறாரு. ஒரு குறள் எழுதியிருப்பாரு. என்னைய காட்டிலும் என் மாணவர்கள் அறிவாளியாக இருக்கணும்னு எழுதியிருக்காரு. தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமைங்கிறாரு. ம். உண்மைய தம் உண்மைய சொல்லியிருக்காரு. தம்மினும் தன் மாணவன்கிறாரு. தம்மினும் தன் மாணவன் அறிவுடைமைங்கிறாரு. தம்மினும் தன்னிலும் தன் மாணவன் அறிவுடையான். அறிவுடைமைங்கிறாரு. தம்மினும் தம் மாணவன் அறிவுடைமை அப்படிம்பாரு. அப்படிதான் என்னை காட்டிலும் ஆசிரியரை காட்டிலும் மாணவன் முன்னிலையில் இருக்க வேண்டும்ங்கிறது தான் அடிப்படை. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஆசிரியர் வந்து 5ஆம் வகுப்புல பாடம் சொல்லித் இருப்பாரு. அந்த பையன் தான் என்னவாக குடியரசுத் தலைவரா மாறுறான். அதுதான். ம். ஆனா அவன் யார்கிட்ட படிச்சான்? 5ஆம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட படிச்சானா இல்லையா? ஆமா. அம்மா, அப்பா வந்து ஏர் ஏர் உழுகுறாங்க, வீட்டு வேல பார்க்குறாங்க. 5 ஆப் தான் 2 ஆப் தான் படிச்சிருக்காங்க. அ. ஆனா பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கான், ஐபிஎஸ் படிச்சிருக்கான், டாக்டர் ஆகுறான், ஆ, வக்கீல் ஆகுறான். ஆமா. ஆ அப்ப வந்து அது குடியரசுத் தலைவர் ஆயிட்டாங்களா இல்லையா? அப்துல் ஆமாமா. கலாம் ம். அப்துல் கலாம் வந்து சாதாரண பாம்பன் அதாவது ராமேஸ்வர தீவுல பாம்பன் தீவு ராமேஸ்வர தீவுல தான் அவர் இருந்தார். ராமேஸ்வரம் அவர் ஊரே ராமேஸ்வரம் தானே. ஆமா.
சின்ன பள்ளிக்கூடத்துல ஓலை ஓலை பள்ளிக்கூடத்துல படிச்சவர் தானே. அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அறிவு தான் வந்து விஞ்ஞானியா மாத்துச்சு அவரை. ம். அந்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கூட சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பறவை எப்படி பறக்குது, பறவை எப்படி பறக்குது, மீன் எப்படி நீந்துதுன்னு சொல்லி கொடுத்து அந்த கற்பனை தான் இவருக்கு விஞ்ஞானியா மாத்துச்சு. அந்த கற்பனை ஒண்ணு சாமி. அது ம். போக வந்து அவருக்குள்ள வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அதிகமா வந்து டெவலப் ஆயிருக்கு. அத தூண்டி விட்டதாரு அந்த வாத்தியார். அதுக்கு இல்ல இல்ல அந்த தூண்டி விட்டதாரு அ ஆசிரியர். ஆ அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் வந்து "தம்மினும் தன் மக்கள்" சொல்லி அறிவுடைமை. அவர் வந்து சொல்லிருக்காரு. ஆமா. அதுதான் விவேகானந்தர் சொல்றாரு. "உனக்குள்ள வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்குது" அப்படின்னு ம், ம். சொல்றாங்க. ம், ம், அப்போ ம். வந்து சுயமா வந்து அவன் வந்து யோசிச்சு, சிந்திச்சு செயல்படணும். ம். சரி பார்ப்போம், சரி பார்ப்போம். அதுதான். நன்றி. நன்றி. நம்ம சரி சந்திப்போம். சாமி. 6 நன்றி, மணிக்கு நன்றி, 6 மணி நன்றி. கிளாஸ்க்கு 6 மணி கிளாஸ்க்கு வாங்க.